இன்னைக்கு நம்மளோட மைண்ட் யுவர் பிஸ்னஸ் வித் சங்கர் பாட்காஸ்ட் ஷோவில் ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹீ இஸ் ஃபாண்ட்லி கால்ட் வாட்டர் மேன் ஆஃப் த கண்ட்ரி. ஏன்னா வாட்டருங்கிறது இன்றைக்கி ஒரு எவ்வளோ எசென்ஷியலான ஒரு ப்ராடக்ட் இன்றைக்கி. ஏன்னா வந்து தண்ணி இல்லாமல் இன்றைக்கி எதுவுமே பண்ண முடியாது. வென் ஐ ஃபவுண்ட் அபவுட் him, his journey is very, very inspiring, and he has put in more than 35 years of public life into this business. Business சொல்லக்கூடாது, ஒரு சோஷியல் காஸ்க்காக வந்து நிறையா இது பண்ணி he has done a lot of things. And I'm very, very honored to host Mr. Chandrasekhar Jayaraman onto my podcast show. Welcome Chandrasekhar sir. வணக்கம் சார். How are you sir? I am good. வாட்சன். இந்த வாட்சன்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷேன் வாட்சன் ஞாபகம் வரும். ஸோ வாட் இஸ் த நேம் பிஹைண்ட் வாட்சன்? இல்லை, இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து வாட்ஸனை வேறு மாதிரி எல்லாம் அர்த்தம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஹெலிக்ஸ், டபுள் ஹெலிக்ஸ் கண்டுபிடிச்சார் அப்படின்னா அது வாட்ஸோன், இது வாட்ஸான். வாட்ஸான் அப்படின்னா வாட்டர் அண்ட் சானிடேஷன். இப்போ குடிநீரும் கழிப்பறையும் மக்களுக்கு இன்றியமையாத ரெண்டு விஷயங்கள். ஸ்வச் பாரத் இருக்குது, ஹர்கர் ஜல் இருக்குது. இதில் என்னடா புதுசாக சொல்லணுன்னு அர்த்தம் இல்லை. ஸ்வச் பாரத்துங்கிறது எல்லா வீடுகளுக்கும் கழிப்பறை கொடுக்கணுங்கிற மத்திய அரசோட திட்டம். கடந்த 10-12 ஆண்டுகளாகவே செயல்பட்டுருக்கு. ஹர்கர் ஜல் அப்படின்னா நல்லாயிருக்கும். அது ரொம்ப ரொம்ப ரைமிக்காக இருக்கும். மோடி அது வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த நல்லா நேம் வைக்கிறதுல. எல்லார் வீட்டுக்கும் குடிநீர் ஹர்கர் ஜல். ஆனால் நான் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்போ ஹர்கர் நல் இருக்குது, டேப் இருக்க தவிர தண்ணி இல்லை. அப்படி வந்தாலும் அது வந்து விசுன்னு ஒன்று முதல்ல காற்று வரும், ஒரு 10 நிமிஷம் பாம்பு ஏதோ படம் எடுக்கிற மாதிரி அதுக்கு சவுண்டு கொடுக்குற மாதிரி சவுண்டெல்லாம் வரும். சரி, அதுக்காக குடத்தை வச்சுட்டு அப்படியே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னா விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கும் குடிநீர் வருகிறது அப்படின்னா அது கருப்பாவோ மஞ்சளாவோ அந்த மாதிரி வரும். இது வந்து நான் வந்து சாடிஸ்டிக்காக சொல்லலை, சேடாக சொல்கிறேன். ப்ராப்ளம் என்னென்னா, நிறைய வில்லேஜில் வந்து த சிஸ்டம் ஹேஸ் பீன் இம்ப்ளிமெண்டட், பட் டவுன் த லைன் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக நடந்திருக்குங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ நல்ல குடிநீர் வந்து இன்றியமையாது. நான் இதில் நுழையிறப்ப ஒரு கடலுக்குள்ளே காலை நினைக்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, வாட்டர் நிறைய டிமாண்ட் இருக்கும், நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் நுழைஞ்சது. சான் ஏன் அப்படின்னா சானிடேஷன் அகெயின் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ எ பிக் ப்ராப்ளம். கரெக்ட். இந்த ஸ்வச் பாரத் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன் ரெக்கார்டு வந்து ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீ ODF அப்படின்னு போட்டு அந்த வில்லேஜ் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த போர்டு கீழே 2 பேர் வெளியே போயிட்டுருப்பாங்க. ஸோ இதுதான் சுச்சுவேஷன். ஸோ இது ரெண்டையும் நேராக பார்க்குறப்ப ஐ ஃபெல்ட் இஃப் அட் ஆல் ஐ ஹவ் ஸ்டடிட் சம்திங் குட் அண்ட் இஃப் மை சயின்டிஃபிக் வாட் இஸ் இன்ட்யூட்டிவ்னஸ். உங்களோட சைல்ட்ஹுட்லேருந்து போகலாம் சார். எங்கள் நேட்டிவ் உங்களுக்கு எது சார்? உங்களுக்கு எப்படி நீங்கள்? நான் வந்து ஒரு நாடோடின்னு சொல்லலாம். ஸோ மேரா பாரத் மகான்னு சொல்லிக்கலாம் ஜாலியாக. என்ன அப்படின்னா, ஐ வாஸ் பார்ன் இன் விசாகப்பட்டினம். ஐ வாஸ் ஸ்டில் பார்ன் அண்ட் டிக்ளேர்ட் டெட் த டே ஐ வாஸ் பார்ன். ஸோ தூக்கி போட்டு எங்கேயாவது ஒரு குப்பத்தொட்டியில் கிடந்திருக்க வேண்டியது. எனக்கு ஒரு உயிர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்நிய தேதிக்கு காஞ்சி மாபெரியர் ஊருக்குள்ளே நுழைகிறாரு. ஒரு சாத்துர்மாசி விரதம் ஆந்திர பிரதேஷ் அந்த காலத்தில் இல்லை, யுனைடெட் ஆந்திர பிரதேஷ் போகிறப்ப மதுரை வாஸ் ஆல்ரெடி சேடுன்னா நான் 7th month பேபி. ரொம்ப செத்து பொழைச்சேன்னு சொல்ல 7th month ப்ரீமெச்சூர் பேபியாக டெலிவரி ஆனேன். பட் இட் வாஸ் டெலிவர்டு ஸ்டில். ஸோ மகாபிரியா உள்ள வரப்போ அந்த தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு, நான் வந்து வி ஆக்சுவலி பிலாங் டு தெலுங்கு பிராமின் ஃபேமிலி, பட் லாட் ஆஃப் தமிழ் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ அவங்க உள்ளே வரப்போ சொல்லியிருக்க, கவலைப்படாத, மகாபிரியா வந்தால் உயிர் பொழைச்சிருது, அதனால் திஸ் பேபி இஸ் ஹிஸ் பேபி, அவர் பேரை வச்சிரு, என்ன நடந்தாலும் அவர் கிட்ட விட்டுரு, அவர் பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எங்கள் அம்மா அந்த பேரை எனக்கு வச்சாங்கம்மோ. வழக்கமாக பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து தாத்தா பாட்டி பேர் அந்த மாதிரி வைப்பாங்க. எனக்கு மாத்திரம் ஆட் மேன் அவுட்டுங்கிற மாதிரி. அதாவது 5வது குழந்தை வேறு, 3 அக்கா, எல்லாருமே ப்ரில்லியன்ட்லி ஸ்டடியிங் அண்ணன். ஸோ நான் வந்து ஜஸ்ட் டு கேட்ச் அட்டென்ஷன் ஆஃப் தீஸ் பீப்புள் ஐ கெட் இன் டு லாட் ஆஃப் மேவரிக் திங்ஸ். ஸோ என் தொண்டை இது மாதிரி கிரஃபாக இருக்கிறதுனால MR ராதன் ஊரில் கூப்பிடுவாங்க. பட் ஐ டெவலப்ட் அ டேலண்ட் ஃபார் மிமிக்ரி. அது மாதிரி காலேஜ் டேஸில் பார்த்தீங்கன்னா ரங்கோலி காம்படிஷன்லாம் இருக்கும். எல்லா அப்போ பெயிண்டிங், ஆர்ட், ஸ்கல்ப்டரு, கதா கலக்ஷமும், ஸ்கிட்டு எதையும் விட்டு வைக்கிறது இல்லை. ஸ்கூலிங்கில் எங்கே படித்தீங்க சார்? எல்லாமே மதுரையில் பண்ணேன். அதான் நான் நாடோடின்னு சொல்கிறதுக்கு விசாகப்பட்டினத்தில் பிறந்தேன். அப்புறம் ஹைதராபாத்தில் கொஞ்சம் வருஷம் இருந்தேன். அப்புறம் பெங்களூர்லேருந்து எங்கள் அப்பா பாரத் பெட்ரோலியத்தில் இருந்தார். அப்போ பர்மாஷல் போனால் சம்பளமும் வீட்டு வாடகையும் ஒன்றா இருந்துச்சு. நம்மளால் கட்டுப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, 2 பக்கம் வீடும் போக முடியாது. இங்கே வந்தாலும் ஆனால் அந்த காலத்துலலாம் பெரியவங்க சொல்லி காட்டுவாங்க, 5 குட்டியோட நம்ம நல்ல தங்கால் மாதிரி வந்துட்டேன்னு சொல்லி ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்லுவாங்க இல்லையா. அம்மா வந்து ரொம்ப மானஸ்தி. அதனால் என்ன பண்ணாங்க, மதுரையில் போயிடுவோம். சிவகங்கையும் இல்லை, இந்த பக்கம் காரைக்குடியும் இல்லை, அதில் மதுரை மீனாட்சி அம்மனை நம்பி அங்கே போயிடுவோம் சொல்லிட்டு லிட்ரலி சினிமாவில் வர மாதிரி அந்த விபூதி யாருமே தெரியாது விபூதி பிள்ளையார் இருக்குது, விபூதி பிள்ளையார் சுற்றி நாங்கள் போய் உட்காந்துக்கிறோம் மீனாட்சி அம்மன் கோயிலில். அங்கே தான் வாழ்க்கை தொடங்கிச்சு. நல்ல அடைமலை, பெட்டியில் இருக்கிற துணியெல்லாம் நனைஞ்சிருச்சு. எங்கள் அக்காவோட உள்பாவோட தான் எனக்கு மேலாடை. அதை எடுத்து நான் இவ்வளோ தான் 2ஆம் கிளாஸ் அப்போ இது கழுத்துலேருந்து கால வரைக்கும் கட்டி விட்டாங்க உள்பாவோடைய. அப்படி தான் என்னோட ஞானஸ்தானம் ஆச்சு. மதுரைக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சது. ஸ்டார்டிங் ஃப்ரம் மை 2nd standard டில் மை கம்ப்ளீஷன் ஆஃப் மை கிராஜுவேஷன்.
chemistry. I love chemistry a lot because of the material science and the intuitive molecules and stuff like that. ஸோ கெமிஸ்ட்ரி மதுரை கல்லூரி வந்து பேர் போன கல்லூரி. ஸோ கெமிஸ்ட்ரி அங்கே முடித்தேன். போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு அப்போல்லாம் பிளாஸ்டிக் வாஸ் இன் ஹை டிமாண்ட். ஐ காட் சீட்ஸ் இன் மாஸ்டர்ஸ் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜில் எனக்கு கிடச்சிது. நான் தேர்ட் சிஸ்டர் வந்து அப்போ சொன்னாங்க, அப்போ வந்து எங்கள் அப்பா வாஸ் அபவுட் டு ரிட்டையர், 3 அக்கா இருந்தாங்க கல்யாணத்துக்கு அந்த மாதிரி. ஸோ குடும்ப சூழ்நிலை என்ன சொன்னாங்க, சீக்கிரமாக வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு படிப்பு படி அப்படின்னு பிளாஸ்டிக்ஸ். அண்ட் குட் தட் ஐ சோஸ் தட் மை சிஸ்டர் கைடட் மீ ரைட் பிகாஸ் அங்கே நிறைய ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ ஆர் ஏபிள் டு பிக்அப் லாங்குவேஜஸ் ஆல்சோ அண்ட் பில்ட் அ பிரிட்ஜ் பிட்வீன் இந்த நார்த் அண்ட் சவுத், இந்த பெரிய டிவைடுன்றாங்கல்ல. அப்போயே அது வந்து ஐ வாஸ் தி ஃப்ரம் மதுரை டு மதுரை. இன்னும் ஒன்லி மை செல்ஃப் ஐ ஸ்டடிட் இன் சிப்பட் இந்த அலுமினி. I owe all my engineering skills to them. Even though I'm not a full-time engineer, but because of my education in CIPAT, which crafted me into a designer, a material scientist or a product maker, I owe everything to my alumni CIPAT actually. Great sir. ஸோ எங்கேருந்து உங்களுக்கு வாட்டர் மேலே எப்படி உங்களுக்கு அந்த காதல் வந்தது உங்களுக்கு? அதுவும் நான் வந்து சொல்லணும்னா கடவுளாக என்னை கொண்டு போய் விட்டாருன்னு தான் சொல்லணும். ஐ வாஸ் இன் ஜாப்ஸ். ஐ ஸ்டார்டட் மை ஃபஸ்ட் ஜாப் இன் பாம்பே. சுத்தமாக ஹிந்தி தெரியாது போடாலாம் அங்கே சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போ வீட்டுக்கு போடான்னு அனுப்பிச்சிடுவாங்க. கண்டிப்பாக மொதல் நாளே ஐ வாஸ் அப்யூஸ்ட் பை த மாத்தாடி ஒர்க்கர்ஸ். யூனோ த மராட்டி ஒர்க்கர்ஸ்லாம் நல்லா 6 feet ஜம்முன்னு இருப்பாங்க. அது இந்த இது இட் வாஸ் அ வெரி எம்பாரசிங் சுச்சுவேஷன். ஓப்பனாகவே திட்டுறாங்க, அக்கா அம்மா எல்லோரும் நல்லா செந்தமிழ்லாம் திட்டுறாங்க. தெரியும் நமக்கு என்ன மாதிரி இவன்லாம். நான் ஆல்ரெடி இவெல்லாம் ஃப்ரெயிலாக இருப்பேன், ஸ்கூல் பாய் மாதிரி இருப்பேன். நான் இவெல்லாம் எனக்கு சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் I want to react, but I could not. So what I did, next day I moved on to the workers' canteen to have my food. So curiosity sake, ஏன்னா மேனேஜர் ஃபுட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒர்க்கர் ஃபுட்டு சுமாராக இருக்கும். ஸோ அங்கே போய் உட்காந்து சாப்பிட்றப்ப தே ஆல் வேர் கியூரியஸ். அப்போ கூட வந்து உட்காந்துட்டு எங்கே இருந்தேன் நான் அப்போ இங்கிலீஷில் பதில் சொல்ல, ஐம் ஃப்ரம் தமிழ்நாடு. ஓ தமிழ்நாடு வைக்க இல்லை தரவி வைக்க அப்படிலாம் கேட்பாங்க. அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு அதில் பதில் சொல்ல முடியாமல் எஸ் நோ இப்படியே சமாளிச்சுட்டு இருப்போம். தென் என்னை வெண்டோட ஆட சிம்பிள் தாட், என்னோடய ஃப்ளாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குல்ல. அப்போ நம்ம வந்து காசு மிச்சப்படுத்தணும், வீட்டுக்கு அனுப்பணுங்கிற சூழ்நிலை. அப்போ வழியில் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு நானே செல்ஃப் குக் பண்ணுவேன். வாங்குறப்ப இப்படி டம்ச்சராஜ் பண்ணுவேன், 1 2 3 இந்த மாதிரிலாம். போலோண்ணா 5 ரூபாய் போலனா அப்படிம்பாங்க. ஸோ காய்கறிக்காரங்க இவங்க மாதிரி காமனர்ஸோட பேசுகிறப்ப யூ ஆர் ஏபிள் டு பிக்அப் த லாங்குவேஜ். ஸோ வித்தின் 3 months, தேங்க்ஸ் டு தோஸ் பீப்புள் ஹூ டாட் மீ ஹிந்தி, I could learn Hindi, little bit of Marathi. Down the line when I went to Baroda, I picked up Gujarati as well. In fact, எனக்கு இப்போ அந்தந்த ஸ்டேட்டில் போகிறப்போ அந்தந்த டைலக்ட் எனக்கு ஈஸியாக பிக்கப் பண்ண முடியும். யூபிக்காரங்க பாரு யார் தும் மர ஆத்மி ஏக்கியானா ஆமாம், பாம்பேக்காரங்க ஆயில் ஆகிய அம்மார சந்து பாய் அப்படின்னா எஸ், குஜராத்திக்காரங்கன்னா அவங்க ஒரு மாதிரி. ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் லாங்குவேஜ் இஸ் அ கிரேட் இன்ஃப்ளூயன்சர் அண்ட் அ பாண்ட். Why should we not learn one more language? So today also, in fact, I can read Marathi, read Gujarati to that level. I loved those languages because businessmen, most of them are Marwasis, Gujaratis, Jains. So they are able to connect very easily when you say I'm part of the system and become eco-friendly. Another job Bombay la varundanaala, due to various promotions and various activities, I moved on to Baroda. Almost 22.5 decades I worked in various places in Baroda. இந்த என்ன ஆச்சு, வாழ்க்கை ஒரு பெரிய அந்த அந்த நல்லா வாழ்கிறோங்கிற அந்த சந்தோஷம் போயிடுச்சு. நான் அப்பா அம்மா வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்தாங்க, நான் பாம்பேயில் ஸ்டக்கப் ஆயிருந்தேன். மை பிரதர் வாஸ் இன் லண்டன். ஸோ ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக திரும்பி வரணும், அந்த ஃபேமிலினஸ் அந்த டுகெதர்னஸ் இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக சேம் டே வி ஆல் போர்டட் அ ஃப்ளைட் ஃப்ரம் பரோடா, லேண்டட் இன் சென்னை. வி டிசைடட் டு லிவ் டுகெதர் அஸ் அ ஜாயின்ட் ஃபேமிலி அண்ட் டு carve out. Obviously, வேறு பிளாஸ்டிக் டெக்னாலஜிஸ் 2.5 years decades experience, you will get a job anywhere. My last job was in Bahrain fiberglass. Very challenging job. இந்த மெட்ரோ ட்ரெயின் பாடி எல்லாம் பண்ணுறாங்கல்ல, இதெல்லாமே ஃபைபர் கிளாஸில் தான். இந்த பிளான்ட் போடுறதுக்கு ஐ வாஸ் ஒன் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்டல் பர்சன் இன் த பிகினிங் டு நெகோஷியேட் த ரா மெட்டீரியல், நெகோஷியேட் மிஷினரிஸ், train people in the Bahrain plant and bring them back to here. So I selected all dropouts. ஏன்னா நார்மலி என்னோட சிந்தனை எப்போவுமே அப்படி தான் இருக்கும், கீழே இருக்கிறவங்களை எப்படி நம்ம மேலே ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஜினியர்ஸ் ஈஸியாக கிடச்சிடுவாங்க, இல் பி காம்படிஷன், பட் இல்லாண்ட ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபைபர் கிளாஸ்க்கு என்ன பண்ணணும்னா ஹேண்டில் இப்போ நல்லா பண்ணணும், இவனுக்கு கை வந்து நேராக போகணும். இந்த ரெசின் தடவுறது வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தான். ஸோ பெயிண்ட் அடிக்கிற பெயிண்டர்ஸ்லாம் யார் சிட்டியில் நல்லா இருக்காங்களோ அவங்களெல்லாம் சூஸ் பண்ணேன். மோஸ்ட் ஆஃப் அண்ட் ஃப்ரம் சுஸ்லான், அப்போ தான் ஃபேக்ட்ரி இப்போ பாண்டிச்சேரியில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கே இருக்கிற அந்த டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி ஆளுங்களாம் கூட ஒரு 40 பேரை நான் ஸ்டிச் பண்ணி ஐ வாஸ் ஏபிள் டு சென்ட் டு பாரேன். பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு கிடச்சாங்க. இந்த ஜேர்னியில் நடுவில் என்ன ஒரு 4-5 வருஷம் வந்து மிஷின் ஷாப் சொல்லிட்டு ஒரு யூஎஸ் கம்பெனி, அவங்க வந்து அப்போ தான் இந்த ஆன்லைன் இதெல்லாம் மார்க்கெட் வந்து பிஸ்னஸ் பிக்கப் ஆன புதுசு. இது எந்த வருஷம் சார் அது? தட் வாஸ் இன் 95 to 2000. அப்போ என்னென்னா வி வேர் மேக்கிங் ப்ராடக்ட் ஹியர் அண்ட் சென்டிங் டு யூஎஸ்.
டிசைன் வில் பி கிவன் ஆன்லைன். அது வந்து அந்த கஸ்டமர் டிராயிங் போட்டுருவாரு. டிராயிங் ஃபுல்லாக இல்லைனாலும் we have to complete the drawing, render it in 3D, select the material, select the process, and then tell the quantity, fix the price, and get the approval online, and you send the product. Idea was from a US guy, but பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. So I had a great opportunity to interact with almost 250 vendors across the country, various processes. Let it be metal, rubber or plastic. என்னால் அதை பண்ண முடிஞ்சதுனால பல ப்ராசஸும் பல மெட்டீரியலும் எனக்கு கற்றுக்க முடிஞ்சது, விச் ரீஇன்ஃபோர்ஸ் மை ஜேர்னி இன் இன்னோவேஷன். அப்படி தான் வந்தேன். ஸோ லாஸ்ட் ஜாப் பண்ணுறப்ப என்னென்னா, எவ்ரி வீக்கெண்ட் வந்து சும்மா இருக்க வேணாம். இந்த எல்லாருமே பொன்னியின் செல்வன் படிச்சிருப்போம். ஆமாம். தட் வாஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஆன் அன்ராவலிங் ஹிஸ்டாரிக்கல் சீக்ரெட்ஸ். அதில் ஃபிக்ஷியஸ் கேரக்டர் நிறைய இருக்குது, ஃபிக்ஷியஸ் நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது. ஆனால் நிஜமாக நடந்த வரலாறும் இருக்குது. அவர் கல்கி அழகாக பண்ணி படைஞ்சிருப்பார். ரெண்டாவது ஸ்டோரி போர்டிங், எப்படி ஒரு சீன் சொல்லணும், எப்படி என்ன மாதிரி கேமரா ஆங்கிள் வைக்கணும், மணிரத்னக்கே வேலையே வைக்கல அவர். எல்லாம் வந்து ரைட்டிங்கில் கொடுத்துருப்பாரு. எங்களுக்கெல்லாம் அதை படித்து அந்தந்த சீனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஹீரோவை நாங்கள் காலகட்டத்தில் முதல்ல எம்ஜிஆர் சிவாஜி தொடங்கி, அப்புறம் ரஜினி கமல் தொடங்கி, இப்போ யாரடா வரப்போகிறோன்னாங்க மணிரத்னம் ஏதோ ஒரு ஃபில் இந்த பிளாக்ஸ் பண்ணிட்டாரு. பட் இந்த ஜெர்னியில் என்ன ஆச்சுன்னா, அந்த ரியல் ஹிஸ்ட்ரி என்ன இருக்கா அப்படிங்கிற ஒரு தேடல் இருந்தது. அப்போ யாஹூ குரூப் இருந்தது. அப்போ டெம்பிள் சேவர், பொன்னியின் செல்வன் வரலாற்று பேரவைன்னு ஒரு குரூப். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு மெம்பர் அக்ராஸ் தி கண்ட்ரி இருக்காங்க. அதில் தான் விஜயகுமார், ஹூ ஹாஸ் நவ் அன்ராவல்ட் ஆல் த ஐகான்ஸ் ஸ்கல்ப்சர்ஸ் விச் ஆர் ஸ்டோலன் ஃப்ரம் இந்தியா, அந்த குரூப்பில் தான் இருக்கார். அப்புறம் வாசனோட தங்கச்சி ஸ்வேதா அதெல்லாம் இருக்காங்க. ரொம்ப லைக் எமினன்ட் பீப்புள். காமன் பாண்ட் வாஸ், அவங்கெல்லாம் தஞ்சாவூர் ஜில்லா, அந்த சோழர்கள் இருந்த இடங்கள்ல இருந்தவங்க. ஸோ எனக்கு திருக்காட்டுப்பள்ளி. ஸோ ஏதோ ஒரு கனெக்ட் வந்து நாங்கள் எல்லாருமே என்னென்னா, காமன் கோல் என்னென்னா, வி வாண்ட் டு அன்ராவல் ஹிஸ்ட்ரி அண்ட் சி வெதர் இட் இஸ் ஸ்டில் எக்ஸிஸ்டிங். ஸோ வீரநாராயண ஏரி வந்து அங்கேருந்து ஆரம்பித்து நாங்கள் வந்து அந்த பொன்னியின் படை அந்த குதிரையில் வந்தியத்தேவன் என்ன பாதையில் போனோன்னா நம்ம போகணுன்னு சொல்லிட்டு, அதுதான் ஒரு நல்ல ஸ்டார்ட்டு. ஒரு ஹிஸ்டாரியன் இருந்தார், ஒரு ரியல் டைம் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் இருந்தாங்க. இந்த மாதிரி மெட்லி குரூப் எல்லாருமே கிளம்பி போகிறோம். பட்டு தஞ்சாவூர் போகிறதுக்குள்ளே மழை சரியாக பிடிச்சிருது. தஞ்சாவூர் கோயிலோடு சரி, வி குட் நாட் கோ பியாண்டு. ஆக்சுவலாக நாகப்பட்டினம் இது வரைக்கும் போகணும், அந்த புத்தர் விஹாரம் வரைக்கும் போகணுன்ற ஐடியாலாம் இருந்தது. பட் யூ ஹேவ் டு ட்ராப் த ட்ரிப் அண்ட் கம் பேக். பட் தட் வாஸ் ரியலி ரீகிண்ட்லிங். இது தூக்கம் வரல, தூக்கம் போச்சு. என்னென்னா, வர வழியில் வந்து ஒரு சில இடத்துல மானம்பாடிங்கிற இடத்துல வந்து கும்பகோணம் கொஞ்சம் முன்னாடி அந்த பழைய மெட்ராஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா மானம்பாடிங்கிற ஊர் பயங்கரமாக சிதிலம் அடைஞ்ச ஒரு கோவில். அது அப்படியே ஃப்ரீ ஷாட் மாதிரி மைண்டில் உட்காந்துருச்சு. உள்ளே போய் பார்க்குறப்ப ரொம்ப ரேராக அந்த குறவையர் கூத்துன்னு சொல்லுவாங்க, அந்த ரிலீஃபு, அந்த சிலை அங்கே கிடச்சிது. அப்புறம் ராஜேந்திரனோட கல்வெட்டு கிடச்சிது, தமிழின்னு எழுதுனது. சில நல்ல செய்திகள்லாம் என்ன, அப்போ தான் நம்ம நோவிஸ் உள்ளே நுழையிறோம். பட் ஒரு கோயிலில் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் இருந்தோடனே அங்கே இருக்கிற ஆர்கியாலஜிஸ்ட்டை கேட்டேன், சார் இங்கேருந்து தூக்கி போடுற கல் தூரத்தில் தஞ்சாவூர் பெரிய கோயில் அவ்வளோ அழகாக வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு கோடிக்கணக்கில் ரெஸ்டோர் பண்ணுறீங்க, அதே பீரியட் தானே இந்த டெம்பிள் இதையும் வந்து டிலாபிடேட்டாக அப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு பதில் இல்லை. அவர் சொன்னார், பாதி வந்து ஹெச்ஆர்என்சியில் வருது. சரி, ஆர்கியாலஜினா என்னென்னா, ஸ்டேட் ஆர்கியாலஜி தனியாக இருக்குது, சென்ட்ரல் ஆர்கியாலஜி தனியாக இருக்குது. சில இது ஏஎஸ்ஐ பார்த்துப்பாங்க, சில இது மோஸ்ட்லி தே ஆர் பெரஃப்ட் ஆஃப் மேன் பவர் அண்ட் மணி. பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அது ரெண்டுக்கு தான் பணமே கொடுக்க மாட்டாங்க ஸ்போர்ட்ஸுக்கு எடுத்து அப்படின்னாங்க. ரொம்ப வருத்தமான செய்தியாக இருந்தது. ஸோ அப்போ வீட்டுக்கு சரி நம்ம பசங்களாக சேர்ந்து க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி ஒவ்வொரு சின்ன எவ்வளோ பெரிய கோயிலாக நம்மளால முடியாது. லக்கிலி ஹி வாஸ் அ டாப் பாஸ் இன் ஒன் ஆஃப் தி ஷிப்பிங் ஃபார்ம் இன் சிங்கப்பூர். His boss happened to be super boss. The MD of the company used to be a Indian Tamilian. He encouraged him to pursue இந்த மாதிரி சிபிஐ வேலை மாதிரி. அவர் வந்து ஒரு மியூசியத்தில் ஒரு சிலை இருக்குது அப்படின்னா அது வந்து எப்படின்னா அதோட இந்த ப்ராவினன்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட் பாண்டிச்சேரியில் வந்து நல்ல அந்த ஓல்டு ஃபோட்டோகிராஃபர் மோஸ்ட் ஆஃப் த கோயில் தேவகன் டாக்குமெண்டட் தி சிலை. இந்த லாஸ் வேக்ஸ் காஸ்டிங் அப்படின்னா தான் இந்த என்ன பண்ணுவாங்க, முதல்ல மெழுகில் சுவாமியை வந்து அவங்க வந்து பண்ணிவிடுவாங்க, ஸ்கல்ப்ட் பண்ணிவிடுவாங்க, ஸ்தபதி. அதை வந்து ஒரு மண்ணை போட்டு நல்லா மூடி களிமண் எல்லாம் போட்டு ஒரு காஸ்ட் அதோட ஃபீமேல் பண்ணி நல்லா டைட்டாக வச்சுட்டு அப்புறம் காய்ச்சின அந்த ஐம்பொன்னை வந்து உள்ளே ஊற்றுவாங்க. அப்போ என்ன ஆகும், வேக்ஸ் வில் கெட் லாஸ்ட். அதுதான் வந்து அந்த பழைய மெத்தடாலஜி. அப்போ என்ன ஆகும், சின்ன ஏர் ஹோல் பாக்கெட் ஃபார்ம் ஆகும். அது வந்து மருவாவோ இல்லைன்னா ஒரு மச்சம் மாதிரியோ இல்லை காலில் ஒரு சின்ன ஒரு டாட் மாதிரி அந்த மாதிரி ஒரு இயற்கையாக ஒரு மனிதனுக்கு எப்படிலாம் இருக்கும் அந்த மாதிரி வந்து அது ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஒரு வேக்ஸ் லாஸ்ட் ஆகிடுச்சுன்னா இன்னொரு சிலை பண்ணணும்னா இன்னொரு தடவை திருப்பி கையில் ஸோ ஈச் ஸ்கல்ப்சர் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஐடென்டிட்டி. ஐடென்டிக்கலாக இருக்காது. ஐடென்டிக்கல் அது வந்து மிஷினில் பண்ணுறது. இப்போ அச்சு எடுத்து பிள்ளையாருக்கு கொடுக்குறோம்ல அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. பட் தோஸ் ஆர் நாட் ரியலி தி சோலா பிரான்ச் வேர் ரியலி யூனிக் பிகாஸ் தேர் ப்ரீதிங் லைஃப். ஸோ அதுதான் வந்து ஒரு மெயின். அந்த ஃபோட்டோகிராஃபில் சின்ன மச்ச மரவை கூட ஜூம் பண்ணி இப்போ இருக்கிற அந்த மியூசியத்தில் திருடிட்டு போய் வச்சுருக்காங்கல்ல
அதை வந்து இப்போ தான் அந்த அசோகன் அவங்களாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்கல்ல, இந்த லாங் ஸ்டோரி. பட் டு கட் ஷார்ட், இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து தே டுக் ஒன் பர்டிகுலர் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தே பர்சூட் இட் அண்ட் தே பிகம் அன் எக்ஸ்பர்ட்ஸ் ஆன் சம்படி. புதினங்கள் நிறைய பேர் அதில் வந்து நண்பர்கள் வெங்கடேஷ் மாதிரிலாம் புதினங்கள் எழுதி நிறைய பேர் தே ஹவ் பிகம் ப்ராமினென்ட். கல்கி மாதிரி எழுத முடியலனாலும் ஒரு 1/10வது எழுதலாமே, வரலாற்றை வந்து நம்ம புதுப்பிக்கலாமேன்ற ஒரு செய்தி கொடுக்குறதுல. ஸோ ஐ டுக் இன்ட்ரெஸ்ட் இன் திஸ். இந்த குரூப் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ரீச் ஃபவுண்டேஷன் டாக்டர் சத்யமூர்த்தின் ஏஎஸ்ஐ டைரக்டர் வந்து ரிட்டையர் ஆனார். அவர் ஜோக்கா சொன்னார், நாயர் புலிவால் பிடிச்ச கதைடான்னு, புளியை கீழே இறக்கி விட முடியாது, வேகமாக சுற்றிட்டே இருக்கணும், அப்போ தான் புலி ஒன்றே கிடைக்காது, அந்த மாதிரி பிரச்சனைனாரு. சார் நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம். ஸோ வி ஸ்டார்டட் ஃபோட்டோ டாக்குமெண்டிங். இது பண்ணுறப்ப 2006லேருந்து 2009 வரைக்கும் கிட்டத்தட்ட 2000 வில்லேஜ் நான் வந்து தமிழ்நாடு. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னீங்கன்னா அங்கே என்னென்ன கோயிலாக சிதிலம் அடைஞ்சிருக்குன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அதை ஒரு பிளாக் ஸ்பாட்டாக எழுதிட்டு வந்தேன், temples.revival.blogspot.comனு. தென் வி மேட் அ ஃபார்மல் குரூப். ரீச் ஃபவுண்டேஷன் இஸ் ரூரல் எஜுகேஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஹெரிட்டேஜ். அது மூலமாக பழங்கால கோயில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 கோயில் நாங்கள் வந்து ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம் த்ரூ க்ரௌட் ஃபண்டிங் அண்ட் ஜஸ்ட் கெட்டிங் த அப்ரூவல் அண்ட் பர்மிஷன் ஃப்ரம் HRNC வித்வுட் டேமேஜிங் தி. இந்த பயணத்தில் தான் என்னாச்சுன்னா, எங்கே போனாலும் ஊரில் தங்க மாட்டேங்க, என்னையா விருந்தினர் போட்டுறதும் அப்படிலாம் சொல்கிறாங்களே, தமிழோட விருந்தோம்பல் என்ன ஆச்சுன்னா, விருந்தும் இல்லை ஓம்பலும் இல்லை. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, சார் தண்ணி நல்லா இருக்காது, குடிக்காதீங்க, எல்லாம் பிஸ்லரின்னு இருக்கும், மேலே ஸ்டிக்கர் தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து தண்ணி வேற மாதிரி இருக்கும், குடிச்ச உடனே தொண்டை பிடிச்சிக்கும். சார் எங்கேயாவது திருச்சியில் ரூம் போடுங்க, இல்லை கும்பகோணம் ரூம் போடுங்க, இல்லைனா காலையில் கம்மாவரமாக போய் ஒதுங்கணும், இல்லைனா ஒரு மரத்தோரமாக ஒதுங்கணும் சார் டாய்லெட் போகிறதுக்கும்பாங்க. ஸோ திஸ் ரியலி மேட் மீ திங்க் அபவுட் WATSAN, வாட்டர் அண்ட் சானிடேஷன். இது எந்த வருஷம் சார்? இட் வாஸ் இன் 2009 ஆக்சுவலி. பட் வந்து எனக்கு அந்த நேமெல்லாம் மைண்டில் ரிங் ஆகிட்டே இருந்ததே வழியே ஐ டென்ட் ஹேவ் அ ஃபார்மல் கம்பெனி. ஸோ இப்போ நிறைய பேருக்கு இப்போ பேரலாக என்னாச்சு, ஐ ஹேட் டு கம் அவுட் ஆஃப் மை லாஸ்ட் ஜாப் பிகாஸ் ஆஃப் சம் ஹை லெவல் ஃப்ரிக்ஷன்ஸ். Some may take a bribe, some may not take a bribe. I am a very principled person. நீங்கள் co-signatory செக்கு கையெழுத்து போடுறப்ப சில பிரச்சனைகள் வரும். அப்போ தான் ஐடென்டிஃபைட் மை செல்ஃப். ஐ ஆம் நாட் சப்போஸ் டு பி அ மேன் ஹேண்ட்லிங் ஃபினான்ஸ். ஐ ஆம் சப்போஸ் டு மேன் ஒன்லி ஹேண்டில் டெக்னாலஜி. என்னோடய ஸ்ட்ரென்த் இது தான். அதை நான் பண்ணி என்ன பார்ப்போம் வந்து சின்ன சின்ன ஜாப் ஒர்க் நிறைய பேருக்கு பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஸ்டார்டட் அ ஸ்மால் ஃபேம் கால்டு கஸ்டம் பார்ட்ஸ் ஆன்லைன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து ஒரு பார்ட்டு கொண்டு வரீங்க, இது இரும்பில் இருக்கட்டும், எனி அப்ளிகேஷன், இட் கேன் பி மெடிக்கல், இட் கேன் பி எனி திங், இது பண்ணி கொடுங்கன்னு. உங்களோட ஸ்ட்ரென்த் டிசைன். ஸோ டிசைனிங், மெட்டீரியல் செலெக்ஷன் அண்ட் ப்ராசஸ் செலெக்ஷன் அது பண்ணி நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அந்த கம்பெனி ஸ்டில் இட்ஸ் ஸ்டேஸ் டுகெதர். அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக அப்போ என்னென்னா நான் இது முடிவு பண்ணேன். என்னென்னா 3 பிரச்சனைகள் குடிநீரில். ஒன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டரில் என்னென்னா மெயினாக ROவில் ரன் ஆகிட்டுருக்கு, கரண்ட் சாப்பிட்டுட்டே இருக்கும். 365 நாளும் நீங்கள் வந்து 24/7 கரண்ட்டில் சொருவினா தான் அது வேலை செய்யும். ரெண்டாவது வந்து 50% தண்ணியை வெளியில் தள்ளிடும். ஒரு வில்லேஜில் இருக்கிறவனால ஈ காண்ட் அஃபோர்ட் டு கோ ஃபார் RO மிஷின், மறந்து கூட போயிடலாம். மூணாவது வந்து ரீப்ளேசபிள் பார்ட்ஸ் விச் இஸ் ஆல்சோ என்விரான்மெண்டல் அன்ஃப்ரெண்ட்லி. ஏன்னா அந்த மெம்பரேன் எல்லாமே பாலிமெரிக் மெம்பரேன் தான், அதில் அந்த சால்ட்ஸ் எல்லாம் வேறு டெபாசிட் ஆகிறதுனால ரீசைக்கிளும் பண்ண முடியாது. தூக்கி அப்படியே ஒரு 3 months or 6 months வந்து நீங்கள் மாற்றி சாலிட் வேஸ்ட்டு அது வந்து அக்குமுலேட் ஆகிட்டே போகுது. இந்த 3 திஸ் ஆர் ஆல் டெமனிக். ஸோ அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது, டூ இட் யுவர் செல்ஃப், ஃபிட் யுவர் செல்ஃப். இப்போ நான் காமிச்ச மாதிரி ஃபிட் யுவர் செல்ஃப், இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணணும் என் மைண்டில் உட்காந்துருது. லக்கிலி மை டைரக்டர் ஆஃப் சிப்பட், டைரக்டர் ஜெனரல் டாக்டர் நாயக் வந்து he told me, you are always asking me about environmental friendly thing. The CSIR Bhubaneswar வந்து has developed a clay candle, why don't you take the license from them? நான் போகிறப்போ 9 பேர் எடுத்தாங்க. நாளடைவில் 2013க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 160 பேர் லைசன்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸ்கேலிங் அப் இஸ் அ பிக் சேலஞ்ச். ஒரு லேபில் நீங்கள் பண்ணுறதை வந்து ஸ்கேல் பண்ணுறப்போ the rheology will change, the chemistry will change, அது பண்ண முடியாது. So luckily I was the only person, surviving person among the 160 people to make it correctly and make it consistently good, so that the clay candle என்னென்னா செங்கல் இருக்கிற மாதிரி தான் ப்ராசஸ். இதில் இருக்கிற ஹோல் வந்து நானோ ஹோல்ஸ். அந்த நானோ ஹோல்ஸ் will not allow the pathogen or heavy metal or turbid material to pass through. தண்ணியில் இருக்கிற கலங்கள் தன்மையோ இல்லைன்னா ஹெவி மெட்டலோ எதுலேயுமே ஒன்றும் பாஸ் பண்ண விடாது. கீழே வந்து நல்ல தண்ணி கிடச்சிடும். ஸோ ஜஸ்ட் யூ போர் வாட்டர் அண்ட் லீவ் இட். நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஊற்றிட்டு படுக்கிறீங்க, காலையில் நல்ல தண்ணி கீழே வந்துடுது. ஸோ திஸ் வாஸ் த ஐடியா. லக்கிலி அந்த ரீச் ஃபவுண்டேஷன்லேயே ஒன் மோர் trustee was there, PN Subramanyam. He is a BE XLRI, அந்த கால management person, very clean person, very humble, and he was senior to me. I am 56 now. He was, when I started, maybe 40 அந்த மாதிரி. He was by the time 50-55. So he advised me, Chandra, you cannot run it like a பொட்டி கடை. இது வந்து ஒரு ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு பப்ளிக் லிமிடெட், ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி பண்ணணும். He became my co-founder. So we rechristened it as WATSAN, வாட்டர் அண்ட் சானிடேஷன். அது மைண்டில் இருந்தது. ரெண்டாவது என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறதுனால WATSAN Envirotech Private Limited.
இது நாள் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஃபில்டர்ஸ் நீங்கள் விற்றுருக்கீங்கன்னு சொல்லக்கூட எத்தனை வில்லேஜை ரீச் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? அது நல்ல கொஸ்டின். எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ வந்து ஒரு அஸ்ஸாம் ஏஜென்ட் மூலமாக கிடச்சிது. 17,000 வாட்டர் ஃபில்டர் பிரைமரி ஹெல்த் சென்டர் அஸ்ஸாமுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனார். 2 லட்ச ரூபா ஏமாற்றினார். அதான் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். கிக் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்களே, உண்மையிலே ஒரு விட்டு தான் ஆரம்பித்தாங்க. ஸோ தட் டே அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் ஒரு பர்பஸோடு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அண்ட் அனதர் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் வேறு தேர். ஏன்னா ஃபஸ்ட்டு அப்போல்லாம் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியாலாம் கிடையாது. கரெக்ட். லக்கிலி வென் ஐ ஸ்டார்டட் வாட்சன் 2009 அது கிடையாது. ப்ரொப்ரேட்டர்ஷிப்பாகவே 4-5 வருஷம் ஓட்டுறேன். என்னென்னா டு ஃபைன் டியூன் த கிளே. எந்த கிளே போட்டாலும் அது கன்சிஸ்டண்ட்டாக வரணுங்கிற அந்த ஆராய்ச்சியிலேயே டைம் போச்சு. நல்லாங்குப்பம் அசோக் நகரில் இருக்குது, கொய்யாத்தோப்புன்னு சொல்லுவாங்க. அங்கே 10க்கு 10 இந்த குடிசை மாற்று வாரியமோட அந்த 10க்கு 10 ரூம் கொடுப்பாங்க. அது 2,000 ரூபா வாடகைக்கு எடுத்து அங்கே தான் நான் தொடங்கினேன். தலையில் சும்மாடு கட்டி நேராக கொண்டு போய் 10 பேர் கொடுத்துட்டு அடுத்த நாள், ஏன்னா அவ்வளோதான் இடம் இருக்கும். ஸோ லேட்டஸ்ட்டாக சொல்லணும்னா as per லேட்டஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்டாண்டர்ட் ஜஸ்ட் இன் ஜஸ்ட் அவுட்டு. இடம் கிடையாது, அதனால் ஜஸ்ட் இன் ஜஸ்ட் அவுட் தான் பண்ணோம். ஸோ அது பண்ணுறப்போ எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இந்திரான்னு ஒரு பொண்ணு 80% பேர்ன் விக்டிம். கை கால்லாம் அவளோட ஃபிங்கர் எல்லாமே டிஸ்மேங்கிள் ஆயிடுச்சு. ஷி காண்ட் ஹோல்ட் எனி திங் ப்ராப்பர்லி. ஷி ஜஸ்ட் ஜாயின்டு ஆஸ்மி, சார் என்னை வேலைக்கு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னாங்க. தனியாக பண்ணிகிட்ருக்கேன், அவங்க வீட்டு பின்னாடி தான் அந்த ரூம் நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஷி ஆஸ்மி, சார் நான் வேலைக்கு சேர்த்துக்கிறீங்களான்னு. பரவாயில்ல, நம்ம கூட ஒரு வேலை கொடுக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலை பண்ணால் சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு 40 கிலோ இந்த கேண்டில்லாம் வச்சுருந்த கிரேட் அப்படியே, ஏன்னா விரலால் தூக்க முடியல, அந்த 2 கையால் இப்படி பிடிச்சி டக்குன்னு தூக்குனேன். சார் எந்த வேலை வேணால் செய்வேன் சார் நான். தட் வாஸ் ரியல் ஷேக். இல்லை அப்படியே வச்சிருமாக்கில்ல, நீ நாளையிலேருந்து வேறு அப்பாயிண்டட், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. என்ன அப்படின்னா பேனா பிடிச்சி எழுதி காட்டுறாங்க. சார் எவ்வளோ கல் வருதுன்னு எழுதி வச்சுக்கிறேன். நான் செங்கல் சூளையில் போய் சூளை போட்டு அப்படி தான் கொண்டு வந்துட்டு இருந்தேன். அப்போல்லாம் என்கிட்ட ஓன் கில்னோ ஃபேக்ட்ரி இதெல்லாம் கிடையாது. சிப்பட் மேக் மை அலுமினியம் அண்ட் வி ஹேட் அ அக்ரிமெண்ட் வித் தி கவர்மெண்ட், தட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சிஎஸ்ஆர் அண்ட் சிப்பட், ட்ரைபேட்ரியட் அக்ரிமெண்ட் டு மேக் தி பாடிஸ் இன் சிப்பட். ஸோ அந்த மோல்டு காஸ்ட்லாம் அவங்களே கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணனால ஐ சேவ்டு மணி ஆன் மேக்கிங் த மோல்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 சிப்பட்டில் இந்த பாடிஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம். லைக் குவஹாத்தி, புவனேஸ்வரில் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஒன் மோர் பிளேஸ் 2-3 இடத்துல வந்து பண்ணிகிட்ருக்குறோம். அந்த பாடி சேம் டிசைன் அது கொடுத்துட்ருக்குறாங்க. என்னென்னா 2 பக்கெட், அது மேலே 1 கிலோ 2 கேண்டில் அது பக்கெட் வைக்கணும், நடுவில் ஒரு ரிங்கு, மேலே ஒரு லிட்டு. 3 கேண்டிலை ஃபிட் பண்ணானா நட் அண்ட் வாஷர் போட்டு அது வழியாக பெர்குலேட் ஆகும். யூஆர் டன். இது வந்து ஜீரோ மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் பார்க்குற இதோட மினி சைஸு. இப்போ வந்து ட்ரிங்கிங் காண்டி இது கொண்டு வந்திருந்தேன். இது வாட்டில்னு பேர் வச்சான் பையன். ஸோ திஸ் இஸ் த சேம் ப்ராடக்ட். வாட்டர் பாட்டிலில் வாட்டில். ஸோ இதுதான் அந்த கேண்டில். பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் வந்து கிளேயில் பண்ணியிருக்கு, நானோ ஹோல்ஸ் இருக்குது, நட் அண்ட் வாஷர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நான் இப்போ பஸ்ஸில் போகிறேன், பெட் பாட்டில் வாங்க வேணாம், இல்லை ஒரு ட்ரெக்கிங் போகிறேன், ஒரு ஹில்லி ஏரியா போகிறேன், இல்லைனா ஜாகிங் போகிறேன், இல்லை ஒரு குளங்குட்டை இருக்குன்னு அந்த தண்ணி அப்படியே டேரெக்டாக எடுத்து எந்த தண்ணியை பார்க்க எந்த தண்ணியில் எடுத்துகிட்டு போனால் நான் அந்த தண்ணியை வேறு, இந்த தண்ணி வேறு, அதை எடுத்து ஊற்றிட்டு ஜஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10-15 மினிட்ஸ் நீங்கள் வச்சுட்டு இது பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ஏர் லாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் லூஸாக வச்சா போகிறோம். 10-15 மினிட்ஸில் ஃபுல் 500 ml கிடச்சிரும். யூ அன்த்ரெட் அண்ட் ட்ரிங்க் இட். நியரஸ்ட்டு காம்படிட்டர் இதுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டார்னு ஒரு கம்பெனி இருக்குது, யூஎஸ் பேஸ்டு, 4000 ரூபா. 100 ட்ரிங்க்குக்கு மேலே குடிக்க முடியாது. 100 தானே அது யூஸ் பண்ணால் அதுக்கப்புறம் அந்த பாட்டிலோட தூக்கி போட வேண்டியதான். இன்னொரு 4000 ரூபாய்க்கு கம்மி விலை தான், அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க நீங்கள் 2012 13 கொடுத்த ஃபில்டர் வந்து இன்னும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ட்ரூ. என்னென்னா இதில் வந்து ஒன்லி ரின்ஸ் வாஷ் பண்ணணும். நான் அதில் வந்து ஒரு வாட்டர் பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆர்ஓ அப்படிங்கிறாங்களே, இது என்னென்னா அது ரோக் இல்லை, ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, டிடிஎஸ் அப்படிம்பாங்க. அது டிடிஎஸ் சொல்கிறேன். ஆர்ஓ வந்து நான் ஹிந்தியில் என்னோட டெட் டாக்ஸில் கூட நான் தான் சொல்லியிருந்தேன், இட்ஸ் ரோக் வாட்டர் அப்படின்னு. ஹிந்திலையும் ரோகுனா வியாதி, இங்கிலீஷில் ரோகுனா என்னன்னு தெரியும். ஹீல் டூ எனி டைப் ஆஃப் மிஸ்chief. இட்ஸ் ரியலி a rogue water in various aspects. ESG, என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி 0. அது மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. UN has said you follow these 2 and you will be able to create products or anything. அதுவும் RO doesn't fit in. இந்த கடல் நீரை குடிநீர் ஆக்கும் திட்டம்னு சொல்கிறாங்க. டன் கணக்காக வந்து கடல் நீரை எடுத்து திருப்பி கடல்லையே அந்த பிரெயின் சொல்லுவாங்க, அந்த கண்டென்ஸ்டு சால்ட்டை வந்து திருப்பி கடல்லையே கொட்டுறாங்க. இந்த ஆர்ஓ மெம்பர் என்னென்னு சொன்னாங்கன்னா 10 ஸ்டேஜ் ஆர்ஓ மெம்பரன் இருக்குது. ஸோ 10th ஸ்டேஜை தான் நாங்கள் டிஸ்கார்ட் பண்ணுறோம். அந்த 9th வந்து 8th யூஸ் பண்ணிப்பேன், 8th 7th யூஸ் பண்ணிப்பேன் அப்படி சொல்கிறாங்க. பட் ஹவு லாங் யூ ஆர் கோயிங் டு டூ திஸ்? அட் த மோஸ்ட் 10 rounds அப்படின்னா மேக்ஸிமம் 2 years. அதுக்கப்புறம் அந்த மெம்பரன்லாம் பார்த்தீங்கன்னா ரன்ஸ் இன் கிலோமீட்டர்ஸ். அந்த ஆர்ஓ பிளான்ட்லாம் பெரிய ராட்சஸ இது. 2வது மின்சாரம் 365 நாளும் குடிச்சிக்கிட்டே இருக்கும். தண்ணி வந்து நீங்கள் எவ்வளோ தண்ணி இப்போ கடல்லேருந்து 2 மில்லியன் 3 மில்லியன் டன் தண்ணி ஒரு செகண்டில் உரியிறீங்கன்னா அவ்வளோ மில்லியன் டன் பாதிக்கு பாதி திருப்பி கடலில் கொட்டுறீங்க. அந்த கடலில் கொட்டுற தண்ணியும் ஹை கான்சன்ட்ரேட்டட் பிரைன்.
அந்த உப்பை நீங்கள் கொட்டிகிட்டே வரதுனால என்ன ஆகும் நான் சொல்லலாம் கடல் வந்து ரொம்ப பெருசு, நான் ஒரு ஓரமாக கொட்டுறேன், அதில் வாழற உயிரினங்கள் கூட அதெல்லாம் ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தட் பிளேஸ் வில் பிகம் டோட்டலி சால்ட்டி டெட் சி மாதிரி ஆகிடும். பீப்புள் ஹேவ் டு மைக்ரேட். அண்ட் மோரோவர் ஆர்ஓ வாட்டர் கூட இதில் என்ன கொடுமைன்னா வாட்டர் கீழே கொட்டுறதுனால தி எக்ஸிஸ்டிங் வாட்டர் டெபாசிட் கூட எக்ஸாக்ட்லி. ஸோ த பிரைன் வாட் எவர் இஸ் பீங் கண்டென்ஸ்ட் ஆர் இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா நல்ல உப்பு நல்ல மினரலையும் சேர்த்து எடுத்துரும். எல்லாத்தையும் கொண்டு போய் அகைன் யூ ஆர் போரிங் இன் டு த கிரவுண்ட். ஸோ த கிரவுண்ட் வாட்டர் ஆர் தி வாட்டர் விச் இஸ் கலெக்டட் பிலோ த கிரவுண்ட் surface water both are getting adulterated by this excess salt again and again and again. ஸோ அதே போர் வாட்டரில் நீங்கள் திருப்பி போர் எடுக்கிறீங்க, திருப்பி ஊற்றுறப்ப என்ன ஆகும், ஃபஸ்ட் இயர் வந்து நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை மெம்பரேன் மாற்றுறீங்க, சப்சிக்வெண்ட்லி செகண்ட் இயர் வந்து 3 மாதத்துக்கு மாற்ற வேண்டியிருக்கு. இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சுன்னா டெய்லி மெம்பரேன் மாற்றுறாம்பாங்க. அது வந்து அன்றைக்கி இருக்கிற காஸ்ட்டுக்கு வந்து அது ஒன்றுமே இல்லை. ஆர்ஓ மிஷினோட காஸ்ட் வந்துடுது மெம்பரேன் இன்னைக்கு இல்லை. அண்டு ரெண்டாவது ஒரு த்ரெட் பெர்செப்ஷனில் விற்கிறாங்க, டிடிஎஸ் டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் கூடாச்சுன்னா நீ செத்துருவே அப்படின்னு. Show me one occasion or one doctor's report or one technical report which says because of high TDS somebody had died. கூகுள் பண்ணி பாருங்கள், கூகுள் ஆண்டவர் சொல்லுவார் யார் இல்லைடான்னு கையை வரிப்பார். பிரச்சனை என்ன அப்படின்னா TDS has been misused by the smart marketing people in RO companies to give you a threat perception and sell the product. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா the market is crowded with RO filter companies தான் இன்றைக்கி ஒரு பிராண்டு 2 பிராண்டில் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட் இருக்கிற கம்பெனியில் நீங்கள் ஆர்ஓவில் டைவர்சிஃபை ஆகி நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 பிராண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத பிராண்ட்ஸ் கூட நீங்கள் இன்ஃபேக்ட் பேர் சொல்ல விரும்பலை, மினரல் ஆர்ஓன்னு ஒரு பெரிய பிராண்ட் வேணும். அது மார்க்கெட் ஷேர் 40% மார்க்கெட் ஷேர் இருக்கிற கம்பெனி வந்து மினரல் ஆர்ஓ. எப்படின்னா நான் ஒரே பொய்யை திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன் வச்சுங்களேன், பொய்யை உண்மை ஆகிடும். நீ கெட்டவன் நான் 10 தடவை சங்கர் நாராயணனை பார்த்து சொல்கிறேன். சுற்றி கேட்குறவன் என்ன பண்ணுவாங்க, மகா கெட்டவன் போல இருக்கே அப்படின்னு அடுத்த தடவை வில்லனாவே சித்தரிச்சிருவாங்க. இந்த மாதிரி தான் இந்த ஆர்வ கதையிலையும் என்ன பிரச்சனை அப்படின்னா மினரல் ஆர்வோ அவன் மிச்சம்லாம் ஆர்வம் விற்கிறான், ரோகு விற்கிறான். இவன் வந்து மினரல் ரோகு. என்னடா மினரல் ரோகு அப்படின்னா மினரல் நேச்சுரலி விச் இஸ் டிசால்வ் ஆல்ரெடி இன் வாட்டர், அதை வந்து ரிமூவ் பண்ணுறது ஆல்ரெடி ஆர்வ மெம்பரேன் ரிமூவ் பண்ணிடுது. ஸோ பாடி இஸ் பெரஃப்ட் ஆஃப் குட் மினரல் அண்ட் சால்ட்ஸ் வேர் யுவர் பாடி இம்யூனிட்டி ஹாஸ் டு இன்க்ரீஸ், யுவர் போன் ஸ்ட்ரென்த் வில் இன்க்ரீஸ். சென்னை வெள்ளத்தில் வந்து எங்களோட வாட்டர் என்ன வெள்ளம், கேரளாலையும் அதான் அர்த்தம், வெள்ளம் தான் தண்ணி. சென்னை ஃப்ளட் அண்ட் கேரளா ஃப்ளட் வாஸ் அ கிரேட் ஐ ஓப்பனர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். என்ன ஆச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் ஆர்ஓ ஆன் பண்ணிங்கன்னா எலக்ட்ரிக் ஆகி 1,00,000 பேர் செத்துருப்பாங்க. நீ ஆர்ஓலாம் யூஸ் பண்ண முடியாது, எல்லாமே தண்ணிக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் என்னோடய வாட்டர் ஃபில்டர் வந்து எங்கெங்கெல்லாம் மேடாக தெரியுதோ அந்த இடத்துலலாம் வச்சு ஃப்ளட் வாட்டரே தூக்கி மேலே ஊற்றி அதை ஃபில்டர் பண்ணி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. சென்னை அப்போ தான் ஜஸ்ட் ஸ்டார்டட். ஸோ சென்னை ஃப்ளட்டில் ஒரு NGO மூலமாக 2000 வீடுகளுக்கு கொடுத்தோம். அப்போது ஒரு வீட்டில் வந்து வடபழனியில் ஒரு வயசான ஃப்ரெண்டோட அம்மா தான், அது எப்படியோ அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. ஃப்ரெண்டு சொன்னால் என் ஃப்ரெண்டு தாம்மா பண்ணுறான் இது அப்படின்ட்டு. இந்த பாட்டியம்மா வந்து என்னை பார்க்கணும் ரொம்ப ஆர்வப்படாரில் ரொம்ப போட்டு நச்சு எடுத்துட்டாங்க. சரின்ட்டு வேறு வழி இல்லாமல் எதுக்கு போய் கேட்குறாங்க, என்னடா சொல்லி இல்லை பாட்டி கூப்பிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்னு. சரி போய் பார்க்கலாம் வயசானவங்க தானே அப்படின்னு. அப்படியே அந்த கட்டிலேருந்து மெதுவாக வந்துருச்சு, நல்லா சோடாப்பட்டி கிளாஸ் இப்படியே விற்று பார்த்துட்டே இருந்தாங்க. என்னடா ஒன்றும் சொல்ல மாட்டேன்னா நினைக்கிறதுக்குள்ளே பலாரும் ஒரு அறவு வந்தது. நான் பாட்டி அடிச்சிட்டிங்க, இதுக்காக இவ்வளோ நேரம் காத்திருந்து கூப்பிட்டீங்க அப்படின்னு உடனே அண்ட் பேரண்ட் எங்கடா போய் தொலைஞ்சேன்னாங்க. எங்கள் பாட்டி இங்கே தான் இருக்கேன், இத்தனை நாள் எங்கடா போய் தொலைஞ்சேன் அப்படின்னாங்க. என்னன்னு கேட்டால் முட்டு வலி இதெல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்திருக்கு உங்களுக்கு. இந்த ரொம்ப பியூர் வாட்டர் குடிச்சு தேர் வாஸ் நோ கால்சியம் இன்ஃபியூஷன் இந்த பாடி, நோ மெக்னீஷியம் இன்ஃபியூஷன் பாடி, நோ அயோடின். இது ஆக்சுவலாக மைண்ட் செட் இல்லை உங்களுக்கு. ஸோ அது என்னென்னா இந்த தண்ணி ஏன்னா வேறு வெள்ளம் ஏற்கனவே குடிசை வாழ் மக்கள் அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ளட் வாட்டர். நான் ஒரு காமன் மேன் மாதிரி கேட்குறேன். ஏன்னா ஒரு கலங்கின தண்ணி எல்லா அழுக்கு இருக்குது எல்லாமே கலந்து உள்ளே வரப்போ அது ஃபில்டர் ஆகிறப்போ பியூர் வாட்டராகவே வருமா? வரணும். ஏன்னா அந்த டர்பிடிட்டி அந்த கொலாய்டல் மெட்டர்லாம் அதெல்லாம் லார்ஜர் மாலிகுல் சைஸ். நானோ ஹோல் இஸ் சப்போஸ் டு பி நானோ. கரெக்ட். ஸோ அது வழியாக ஃபில்டர் ஆகிறப்போ அந்த டர்பிட் மெட்டர்லாம் மேலே இருக்கும், அது கசண்டு மாதிரி மேலே நின்றோம். இன்ஃபேக்ட் சென்னை இஸ் அயன் ப்ரோன். இப்போ அயனுக்குன்னு தனியாக ஒரு குண்டாக நிப்பாட்டி அதுக்குள்ளே அந்த ரெசின் அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்லாம் போடுறாங்க, அதுவும் பிளாஸ்டிக் பீட்ஸ் தான். பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட்டில் வந்து ஆர்சனிக் அதிகமாக இருக்குது. ஆர்சனிக் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அதிகமாக தண்ணி. ஆர்சனிக்னா என்ன? ஆர்சனிக் இஸ் அன் எலமெண்ட். நம்ம பீரியாடிக் டேபிளில் பார்த்தோன்னா தட்ஸ் ஆல்சோ மினரல், இட்ஸ் அன் எலமெண்ட். அது வந்து அதிகமாக இருக்கிற பட்சத்தில் ஸ்கின் எல்லாம் திடீர்னு பிளட் ஊஸ் அவுட் ஆகி பிளட் கேன்சர் மாதிரி உடம்பெல்லாம் வந்து கேன்சர் வந்துடும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன் நார்த் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பெங்கால்லாம் கொல்கட்டா அந்த சைட்லலாம் தேர் அஃபெக்டட் அண்ட் தே டோன்ட் நோ பட் பிகாஸ் ஆஃப் த ட்ரிங்கிங் வாட்டர். பட் இன்றைக்கி ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்குது. பட் சேட் பார்ட் என்னென்னா ஈவன் தோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ் பை த கவர்மெண்ட், இன்னும் அந்த கடைநிலை மக்களுக்கு போய் சேரல. 21 பரங்கனாஸில் ஒரு வில்லேஜ் நான் போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஜூட்டில் தான் சட்டை போட்டுருந்தாங்க, சாக்கு பையில். என்னடா சாக்கில் சட்டை போட்டிருக்கேன்னா அதான் அங்கே சீப்பாக கிடைக்கிற மெட்டீரியல். அவங்களால ஃபேப்ரிக் வாங்கக்கூட முடியாத அளவுக்கு தரித்திரப்பட்டேன். அங்கே போய்ட்டு நான் ஆர்சனிக் ரிமூவ் பண்ணுறேன், ஒரு ஆர்ஓ பிளான் போடுறேன், 2 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா தே மே நாட் பி. ரெண்டாவது ஆர்ஓ மெம்பரேன் வந்து இந்த ஆர்சனிக் அசால்ட் ஆஃப் ஆர்சனிக் அதிகமாக இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக மெம்பரேன் மாற்றிட்டு இருக்கணும்.
மிச்ச சால்ட்டை விட அது இன்னும் ரொம்ப கரோசிவ் இது, அதனால் பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது அதுலேயும் காம்ப்ளெக்சிட்டி AS2+, 5+ எல்லாம் இது எடுக்காது இந்த மாதிரிலாம் இஷ்யூ இருந்தது. லோ காஸ்ட்டு சொல்யூஷனே கிடையாது. டாக்டர் பிரதீப் IIT மெட்ராஸில் வந்து ஒரு ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. 10 பைசாவுக்கு வந்து 1 லிட்டர் வாட்டர் வந்து பியூரிஃபை பண்ணுறாரு, டெவலப்ட் மெத்தடாலஜி. நெக்ஸ்ட் டே நான் வெண்ட் அண்ட் லேண்டட் ஆன் இஸ் டேபிள். ஸோ அப்படி வி ஹேவ் டு டேக் அன் அப்பாயின்மெண்ட்டு, வெயிட்டட் ஃபார் ஹவர்ஸ், ஃபைனலி கேவ் மீ இன். பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் அப்பாயின்மெண்ட் கொடுத்தான்னு சொன்னது 1 hour 2 hour மேலே போச்சு. He wanted to test my capability in manufacturing. Oh. Then I told him, sir, actually you are using my water purifier for your basic test. He was surprised. Oh, is it? அப்படின்னாரு. உள்ளே போனால் அந்த பாக்ஸில் பாருங்கள், அந்த கஸ்டம் பார்ட்ஸ் ஆன்லைன் பழைய பேர் போட்டிருக்கு அப்படின்னு. அப்படியா, ஸோ நீ எப்படி பண்ணுவேன் அப்படின்னாரு. சார் நாளைக்கே நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் கொடுக்குறேன் அப்படின்னு. என்ன பண்ணணுன்னாரு. எவ்வளோ அந்த அவரோட அப்சார்பன்ட் கண்டுபிடிச்சிருந்தார், அது வந்து ட்ராப் பண்ணிவிடும், ஆர்சனிக்கை பிடிச்சி வச்சுக்கும். இட் will not allow the arsenic to release through the water. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அயன் வந்து ஃபில்டர் பண்ணால் தான் ஆர்சனிக் கேன் பி டிடெக்டட் டெக்னிக்கலி. ஸோ என்னோடய ஃபில்டர் வந்து இரும்பை நிப்பாட்டிடுறதுனால என்னோடய கேண்டில் வழியாக ஃபில்டரே வர தண்ணியில் இந்த ஆர்சனிக் அப்சார்பண்ட் நினச்சி நீங்கள் தண்ணியை வெளியில் வெட்டிங் பண்ணி வெளியில் கொண்டு போனீங்க அப்படின்னா இட் will become arsenic free because the absorbent is the good trap. ஸோ இது எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? ஏன்னா எவ்வளோ கிராமுக்கு எவ்வளோ நேரம் இல்லை எவ்வளோ லிட்டரு ஆர்சனிக் வந்து அது பிடிக்குது, இல்லை வாட் இஸ் த யூசேஜ், எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்கட்டோன்னே தெரியலையே அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், 3 சின்ன கேட்ரிட்ஜ் உள்ள வாட்டர் இன்லெட் போயிட்டு வெளியில் வர மாதிரி இந்த அடிப்பம்பில் வர மாதிரி ஒரு சின்ன ஸ்பவுட் வச்சு மேலே ஒரு வலை கீழே ஒரு வலை, ரெண்டுக்கு நடுவில் அந்த மெட்டல் 33 கிராம் ஆர் 35 கிராம் மெஷர் பண்ணி போட்டுட்டு அதை வலை வச்சு மூடிடுறோம். இந்த ட்ராப்பை கீழே மாட்டிட்டோன்னா அந்த வலை வழியாக போகிறப்ப தண்ணி வெட்டாகி உள்ளே போகும், வெளியில் வரப்போ அந்த பவுடரும் சேர்த்து வெளியில் வரக்கூடாது, அதுக்கு ஒரு வலை, அவ்வளோதான். வெளியில் வர தண்ணி வந்து ஈஸியாக ஆர்சனிக் ஃப்ரீ ஆகிடுவேன்னு. he was வெரி எக்ஸைட்டட். ராத்திரி அவர் லேத்தில் போய் ஆசீர்வாத் PVC பைப் வாங்கினேன், அதை த்ரெட்லாம் போட்டு ஒரு 2-3 கேட்ரிட்ஜ் பண்ணி காலையில் அவர்கிட்ட ஒரு 4 சாம்பிள் கொடுத்தேன். he was so astonished. சார் திஸ் இஸ் வாட் மை மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ், நவ் டு யூ பிலீவ்னாரு. அதுக்கப்புறம் we have a very long wedding, we have born lot of children. in the sense அவரும் நானும் we have collaborated almost for 13 years down the line now. ஏன்னா நான் வாட்ஸான் ஆரம்பிக்கு முன்னாடியே கஸ்டம் பார்ட்ஸ் ஆன்லைன் இருக்கிறப்ப ஸோ ஆர்சனிக் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்தது. ஃபஸ்ட்டு டைம் we were the company to come up with an arsenic removal filter. இதே மாதிரி ஃப்ளூரைடு வந்து இன்னொரு முக்கியமான ஒரு கெமிக்கல் விச் கிரியேட்ஸ் ப்ராப்ளம். இது எலும்புரிக்கு நோயின்னு சொல்லுவாங்க தமிழில், ஸ்கெலிட்டல் ஆர் டென்டல் ஃப்ளூரோசிஸ். எப்படின்னா எலும்பையும் பல்லெல்லாம் சாப்பிட்ரும் அந்த ஃப்ளூரைடு எக்ஸஸாக இருந்ததுன்னா. ராஜஸ்தான் மாநிலத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டில் சொல்லணும்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஹோசூர் இந்த பெல்ட்டெல்லாம். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வாரம் முன்னாடி ஒரு CSR கம்பெனியோட பேசுகிறப்ப தே பிலாங் டு ஹோசூர். ஸோ வி வாண்ட் டு பெரியூஸ் தட் மணி, அதை வந்து உபயோகப்படுத்தி அங்கே இருக்கிற ஸ்கூல் அங்கன்வாடிஸ்லாம் குழந்தைங்க போவாங்க, கஷ்டப்படுறாங்க, பல்லெல்லாம் போயிடுது, கை காலெலாம் சூம்பி போயிடுதுன்னு சொல்லிட்டு வி வாண்டட் டு டூ இட்டு. கவர்மெண்ட் அதிகாரிகள்கிட்ட கேட்குறப்ப டுவார்டு போர்டில், சார் காவேரி வாட்டர் வந்து எல்லா லாஸ்ட் மைலும் கொடுத்துட்டோம், எங்கேயுமே இப்போ ஃப்ளூரைடு பிரச்சனையே இல்லை, ஸோ வி ஹவ் கிவன் காவேரி வாட்டர் அப்படின்னு. ஆனால் அங்கே இருக்கிற NGOஸோ ஸ்கூல் டீச்சர்ஸோ சாயந்தரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 800 ரெக்வஸ்ட் மெயில் வந்துருச்சு. நான் எதிர்பார்க்கல. கிருஷ்ணகிரியிலேயே பிரைமரி ஸ்கூல் மோஸ்ட்லி மலைவாழ் மக்கள் இருக்கிற இடம், அங்கெல்லாம் வந்து ட்ரைபல் பீப்புளுங்கிறதுனால அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பேசிக் அம்யூனிட்டிஸும் இன்னும் போய் சேரலை. ஸோ அங்கே இருக்கிற ஒரு இதே மாதிரி வரலாற்று ஆர்வலர் ஒருத்தர் பென்னேஸ்வரன் சொல்லிட்டு டெல்லியில் தமிழ் சங்கம் இதில் இருந்தார், முக்கியமான ஆளாக. அவரோட ஊர் பென்னேஸ்வரம் இடம். ஸோ ஹஸ் கம் பேக் டு பி இன் இஸ் நேட்டிவ். அவர் தான் எனக்கு அங்கே கான்டாக்டு. அப்புறம் வேறு அவர் சொல்லி ஒரு NGO ஒருத்தர்கிட்ட பேசணும். ஹோசூரில் லக்ஷ்மணன் ஒரு ஆர்கிடெக்ட் இருக்கார், அவரும் என்னோட இந்த கோவில்லாம் பண்ணுற இதிலெல்லாம் ஆர்வம் உள்ளவர். பேசுனா எல்லாருமே அது கேவ் ரெஃபரல் டு வேரியஸ் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸ். சாயந்தரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 800 மெயில் வருது. சார் எல்லாம் இல்லை சார், ஃப்ளூரைடு அதிகமாகவே இருக்குது, நல்லாவே தெரியும், எங்கள் ஊருக்கு வாங்க, வேறு கல்யாண ஃபோட்டோ கூட சிரிக்க மாட்டான், என்னடா பல்ல திறந்தானா மஞ்சளாக இருக்கும் அப்படின்னு. ரியலி ஷாக்கிங். ஸோ அப்புறம் செல்வமுரளின்னு சொல்லிட்டு கூகுளில் ரொம்ப ஃபேமஸ் ஆனார், அக்ரி சக்தி நடத்துகிறாரு. செல்வமுரளி பிலாங்ஸ் டு தட் ரீஜன். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, ஆமாம் சார் எங்கள் தருமபுரியில் எங்களுக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, எங்கள் அண்ணனுக்கு கூட ப்ராப்ளம் வந்துட்டு உங்கள் ஃபில்டர் தான் நான் கொடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. ஃப்ளூரைடு ரிமூவல் அதே மாதிரி தான். PSG காலேஜில் வந்து டாக்டர் ராமமூர்த்தின்னு சொல்லிட்டு பப்ளிஷ்ட் பேப்பர். ஒரு 200 கிராம் 300 கிராம் தான் பார்த்துருப்பார் லேபில் மேக்ஸிமம். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே 800 கிலோ பண்ணோன்னே பயந்துட்டார். என்னப்பா அப்படின்னாரு. சார் உங்கள் கெமிஸ்ட்ரி மேலே உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. என்ன இப்படி கேட்டால் ஐம் அபவுட் டு ரிட்டையர், ஐம் PhD. இப்போ எனக்கு என் மேனுஃபேக்சரிங் மேலே நம்பிக்கை இருக்குது சார், தயவு செஞ்சு வாங்க ஃபேக்ட்ரிக்கு டிக்கெட் போட்டு கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு அவரை ஃபேக்ட்ரி கூட்டி போனேன். அவர் கண்ணு முன்னாடியே எல்லாம் அந்த மெட்டீரியல்லாம் ப்ராசஸ் பண்ணோம். ஆர்சனிக் வந்து கீழே ப்ளக் பண்ணால் வந்து ஆர்சனிக் எடுத்துரும். இதில் அப்படி முடியாது. இந்த ஃப்ளூரைடு அந்த மாலிக்யூல்ஸ் உடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து ஒரு சோக்கிங் பேக்கெட் மாதிரி ஒன்று பண்ணோம். ஒரு பெர்ஃபரேட்டட் டியூப்பில் 11 டியூப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-7.5 கிலோ ஃப்ளூரைடு
அந்த அப்சார்பண்ட் வந்து இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளூரைடை உடைக்க ராத்திரி ஃபுல்லாக. ஸோ நைட் நீங்கள் சோக் பண்ணிவிட்டு படுத்தீங்க அப்படின்னா காலையில் ஃப்ளூரைட் எல்லாத்தையும் அது ட்ராப் பண்ணிடும். அந்த தண்ணி எடுத்து நீங்கள் வந்து என்னோடய ஃபில்டரில் ஊற்றுனீங்கன்னா பாக்கி கிருமிகள் அதெல்லாம் எடுத்துரும். நல்ல குடிநீராக இருக்கும். முக்கியமாக ஆலம் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளூரைட் ரிமூவலுக்கு ஷார்ட்டஸ்ட்டு மெத்தட். ஆனால் ஆலம் வந்து ரொம்ப ஹெவி பஞ்சண்ட், அலுமினியம் ஸ்மெல்லு வந்து ரொம்ப பஞ்சண்ட்டாக இருக்கும், குடிக்க முடியாது, வாயில் வைக்க வழங்காது. ஸோ இது ஒரு நல்ல இது ரீச் அவுட்டு. இல்லை கிட்டத்தட்ட 7000 வில்லேஜஸ் ராஜஸ்தானில் நிறைய த்ரூ வேர்ல்டு விஷன் இந்தியா கொடுத்து, பஞ்சாப் ராஜஸ்தான்லாம் நிறையா இருக்கும். ஸோ இப்படியே இந்த வாழ்க்கையில் என்ன ஆச்சுன்னா, ஐ ஆல்சோ எவால்டு மை செல்ஃப் அஸ் அ வாட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு. அப்புறம் தெரிஞ்சது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணால் நல்லா இருக்குமே. ஏன்னா இந்த கண்டாமினேட்ஸ்லாம் பூமி கடையில் தானே வருது, தோண்ட வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே ஊற்றிட்டீங்க அப்படின்னா இட் வில் கீப் ஆன் டைல்யூட்டிங். அது வந்து அலங்குன்னு சொல்லிட்டு குஜராத்தில் ரொம்ப ட்ரை ஏரியா. அங்கே ஒரு 2 ஸ்கூலு, அப்புறம் அந்த ஊரில் வந்து இந்த தண்ணி தொட்டி, இந்த போர் வாட்டரையும் அவங்க கவர்மெண்ட் கொடுக்குற இந்த சர்தார் சரோவர் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் ஸ்டேஷன் இருந்தது. அது கிட்டேயே ஒரு வந்து 100 வருஷம் பழைய ஒரு கிணறு இருந்தது. கிட்ட பார்த்தோன்னா ஒரு 20-22 அடி அகல கிணறு, ஒரு 100 அடி ஆழம் இருந்தது, தண்ணி இருந்தது அதில். இதை விட்டுட்டு இவங்க எதுக்கடா போரெல்லாம் போட்டு இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், அந்த வர பாதை பார்த்திங்கன்னா ஒரு மேட்லேருந்து தண்ணி இறங்கி அந்த கிணறு இருக்கிற இடம் வந்து ரொம்ப பள்ளத்தில் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்தையே வந்து பேரபோலிக்காக டிக்கு பண்ணி ஒரு ஜேசிபி வரவழைச்சு கிராவல் செங்கல் ஜல்லி, அது வந்து பெரிய கிராவல் பாட்டமில், மீடியம் நடுத்தர கிராவல் வந்து நடுவில், சின்ன சின்ன கற்கள் வந்து மேலே போட்டு ஒரு பெட்டு மாதிரி பண்ணிட்டோன்னா அதே ஃபில்டர் பண்ணிவிடும். கசண்டெல்லாம் அது மண்ணெல்லாம் இருந்ததுன்னா அப்படியே ஃபில்டர் பண்ணி ரன் ஆகிறப்ப அந்த செவத்தில் அந்த கிணத்துல இருக்கிற அந்த கல்லை உருவிட்டு அதில் அங்கேயும் கிராவல் போட்டு கிராவலில் ஃபில்டர் மாதிரி பண்ணிட்டோம். ஸோ இந்த தண்ணியெல்லாம் என்னாச்சு, மொத்தமாக கொண்டு போய் அந்த கிணத்துல சேர்த்துருச்சு. அன்றைக்கே நாங்கள் தோண்டி முடிக்கல, சாயந்தரம் 4 மணிக்கெலாம் ஒரு பெரிய மழை பிடிக்குது. அங்கெல்லாம் ரொம்ப ஸ்பேர்ஸ் மழை, ஒரு 3 மாதம், அதுவும் ஒரு வாரம் 2 வாரம் வந்தால் ஜாஸ்தி. அடின்னு அடித்ததில் கிட்டத்தட்ட 1 மில்லியன் 2 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வித்தின் ½ an hours ரெயின். அந்த இதில் அப்படியே கடன்னு அருவி மாதிரி ஓடி வந்து அந்த கிணத்துல சேர்ந்தது எல்லாமே ஃபில்டர்டு வாட்டர். மட்டெல்லாம் போகலை, ஏன்னா இந்த கிராவல் வந்து ஃபில்டர் பண்ணிவிடும். கண்ணு முன்னாடி பார்த்தோம், நம்ம முயற்சி எடுத்தோன்னா ஆண்டவன் கைவிட மாட்டான்னு. அதே மாதிரி அங்கே இருக்கிற 2 ஸ்கூலு, அங்கே எல்லாமே பாறை தான் முக்கால்வாசி. ஸோ அந்த புங்குரு மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஒரு போர்வெல்லை சுற்றி இதே கிராவல் பெட் மெத்தடு பண்ணி ஒரு 10 அடி 20 அடி ஆழத்துக்கு மலையில் வந்து ட்ரென்ச்சு, எங்கெங்கெல்லாம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ண முடியுமோ ரூஃபில் இருந்தோ கிரவுண்டில் இருந்தோ ஒரு பள்ளமாக சரிவாக பண்ணி ஒரு சின்ன பள்ளம் வெட்டிட்டு அதில் இந்த கிராவல் பெட்டு போட்டுட்டோம் அப்படின்னா அது வழியாக தண்ணி ஓடி வந்து இந்த போருக்குள்ளே இருக்கிற இந்த புங்குரு வெள்ளில் விழுந்துடும், ரெயின் பிட்டில் பட்டு அந்த டைல்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். அதில் என்ன லாபம்னா ஃப்ளூரைடு அதிகமாக இருந்தாலோ ஆர்சன் அதிகமாக இருந்தாலும் அதே இயற்கையாகவே டைல்யூட் பண்ணிவிடும். சென்னை வெள்ளத்தை பற்றியும் முக்கியமாக சொல்லணும். இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம்ங்கிறது யாருக்கெல்லாம் பயனடையுதுன்னு உங்களுக்கு தெரியும், மக்களுக்காகதோ இல்லையோ. இந்த நல்ல மழை பெய்கிறப்ப அபண்டண்ட்டாக ஃப்ளட் வந்து சென்னையே மதக்குது, எல்லா தண்ணியும் கடலில் விட்டுறாங்க. இந்த ஒரு பாதாள சாக்கடைன்னு ஒரு திட்டம் பண்ணாங்க. அது சாக்கடை தான், பாதாளமும் இல்லை. அது எதுக்கு அந்த பேர் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் எதுக்கு பேர் வச்சாங்கன்னு தெரியல. வெரி ராங் சயின்டிஃபிக் மெத்தட். ஏன்னா பூமியில் வந்து இயற்கையாகவே மண் எவ்வளோ உரியுதோ அந்த மண்ணில் இருக்கிற உயிரிகள் மைக்ரோப்ஸ் வந்து வில் மேக் தட் வாட்டர் ஹோல்ட் அண்ட் அதனால் செடி வளரும், அதனால் ஏரேஷன் நடக்கும், இயற்கை வளமும் நல்லாயிருக்கும், மண்ணும் நல்லாயிருக்கும், பூமி தண்ணியும் உறிஞ்சும், கிரவுண்ட் வாட்டர் லெவல் சர்ஃபேஸ் வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை டோட்டலாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் சிட்டின்னு ஒரு அன்ஸ்மார்ட் மெத்தட் ஒன்று பண்ணாங்க. 2 பக்கமும் பிளாட்ஃபார்ம் போட்டு டைல்ஸை போட்டு ஒட்டி அதில் எஸ்எஸ் கம்பியெல்லாம் வச்சு அலங்காரம்லாம் பண்ணி, இது எப்படி இருக்குன்னா கிழவிக்கு உடம்பு ஃபுல்லாக சீக்கு, மேலே ஒரு கவுனம் போட்டு ரோஸ் பவுடர்லாம் போட்டு அழகாக இதெல்லாம் பண்ணி மேக்கப் போட்ட மாதிரி இருக்குது. ரொம்ப கொடுமையாக இருக்குது சொல்கிறதுக்கு, சிரிப்பாக சொன்னாலும் சோதனையாக இருக்குது. என்னென்னா இந்த கிரவுண்ட் வாட்டர் பெர்குலேஷனுங்கிற விஷயத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. எங்கே போனாலும் காங்கிரீட்டைசேஷன், எங்கே போனாலும் இந்த ஸ்டோன் ஸ்லாப்பு போட்டு தண்ணி பூமியில் இறங்காமல் இருந்தேன்னா எப்படி வந்து கிரவுண்ட் வாட்டர் ஸ்டோர்? இன்றைக்கி மக்கள் வந்து அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு எப்படின்னா ஆர்ஓ வாட்டர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர். 2 குடிமகன் இருக்கிறாங்க. ஒன்று இந்த பாட்டிலும் கைமா அலைவாங்க, இல்லை அந்த பாட்டிலும் கைமா. இப்படி தான் தமிழ்நாடு போயிட்டுருக்கு. என்னென்னா இந்த பாட்டில் என்னன்னா அதுவும் இந்த என்ஆர்ஐலாம் வராங்கல்ல, நோ நம்ம வீட்டில் நல்லா கிளாஸ் நல்லா தொடச்சி கழுவி எவர் சிலர் கிளாஸ் தான் குடிப்போம், என்னோடய டெராஃபில் வாட்டர் தான். ஆனால் என் வீட்டுக்கு வரவங்களுக்கு தெரியும், குடிக்க தான் விடுவான். ஒரு லாஸ்ட் டைம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்கள் மதரே வந்து இட் டுக் செவரல் இயர்ஸ் ஃபார் எக்ஸாக்ட்லி 1.5 years ஷி டுக் தட் பபிள் டாப் கூட நிறைய இடத்துல இந்த 20 ரூபா யோசிச்சு பாருங்களேன், பிஸ்லரி 80 ரூபாய்க்கு கொடுக்குறான். மேபி பிராண்டிங் நெட்ஒர்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர் அதெல்லாம் சொல்லிக்கலாம். என்ன தான் நீங்கள் காஸ்ட்டு கழிச்சாலும் நிஜமாகவே ஒரு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி 20 ரூபாய்க்கு வருது அப்படின்னா 20 லிட்டர், அப்போனா லிட்டருக்கு 1 ரூபா தானே.
என்னென்னா இப்போ ஆர்ஓ மிஷின் நேம்சேக் வச்சுருப்பாங்க, ஐஎஸ்ஐ இதெல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த மெம்பரெல்லாம் காலாவதியாக இருக்கும். ஏதோ ஒரு தண்ணி அது வழியாக போயிட்டு வெளியில் வரும், அதை பாட்டிலில் பிடிச்சி கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் என்னோடய கம்பெனி வாசல்லே ஒருத்தன் வித்துட்ருக்கிறேன். ஐ திங்க் இஸ் டேர்ன் ஓவர் வில் பி மோர் தென் மைன். நான் ஊராக கொண்டு போய் கஷ்டப்பட்டு இவ்வளோ கிராமம் கொடுக்குற டேர்ன் ஓவரும் அவன் அலங்காமல் குலுங்காமல் அங்கேருந்து வாசலில் போட்டு கொடுக்குறேன். எங்கன்னா சார் பிளான்ட்லேருந்து வருது. எங்கடா பிளான்ட் இருக்குன்னா அது ஒரு இடம். ஆனால் அந்த நம்ம பாலாறு சைடு, இந்த திருவள்ளூர், இந்த சென்னை, இந்த செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் சைட்லலாம் பாலாறு விட்டு நிறைய பேர் ஆர்ஓ பிளான் போட்டிருக்காங்க. அப்படியே உரிய வேண்டியது. ஆர்ஓ வழியாக உள்ளே போய்ட்டு வெளியில் வர அது என்னன்னு தெரியாது. பாட்டிலில் என்னென்னா இன்ஃபேக்ட்டு முனிசிபல் வாட்டரே பிடிச்சி நேராக ஊற்றி இந்த ஹேர் ட்ரையர் இருக்குல்ல, அதை வச்சு அந்த கொஞ்சம் ஷ்ரிங்க் ஃபிலிம் வாங்கிக்கிறாங்க. மேலே வச்சுட்டு ஹேர் ட்ரையர் அடித்தோடனே அது அப்படியே ஷ்ரிங்க் ஆகிக்குது. சீல் அவ்வளோ ஆத்தென்டிக்காக பண்ணுறாங்க பாருங்கள், அழகாக பண்ணுறாங்க. அது சில இடங்கள்லாம் நான் சொல்ல விரும்பலை, அது அங்கெல்லாம் நடக்குது. இந்த போர் வார் மெமோரியல் பாரிஸ், நம்ம சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சர்க்கிள் வரும்ல, அந்த ஓரத்தில் ஒரு ஸ்லம் இருக்கும். அந்த ஸ்லம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளவி காலையில் நீங்கள் டீ காஃபி சாப்பிட்ற மாதிரி 4-5 மணிக்கு போவாங்க. ஒரு 2000 பாட்டில் அந்த அம்மா போட்டுருக்கோம். நல்லா வயசானம்மா ஒரு சேர் போட்டு கொடுத்துட்டாங்க. வரிசையாக பாட்டில் அவன் பேரனா யாரோ வைப்பான். இந்த இது ரப்பர் டியூப் அது வழியாக அந்த கார்பரேஷன் இதுலேருந்து தண்ணி பிடிச்சி அப்படி ஒவ்வொரு பாட்டிலாக ஊற்றி இந்த பிளாஸ்டிக் ஃபிலிமை வச்சு ஹேர் ட்ரையரால் அது அசிஸ்டண்ட் ஒரு ஆள் அடித்து அப்படியே ஆட்டோமேட்டட் பிளான்ட் செம்மையாக. இந்த கேன் வாட்டர்காரரே உங்கள்ட்ட தான், உங்கள் வாட்டர் பிளான்ட்டில் உங்கள் அது வந்து பாரிஸில் ஒருத்தர். அது என்னென்னா இதில் ஒரு இந்த வைட்டனிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. அது போட்டால் தண்ணியில் கொஞ்சம் கலங்கல் தன்மை இருந்தாலும் அதெல்லாம் ப்ளீச் பண்ணிவிடும். அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட்டாக இருக்கிறது தான் இப்போ மக்களுக்கு பிரச்சனையே. இப்போ நான் கொடுக்குற வாட்டர் சேஃப் வாட்டர் சொல்கிறேன் சார், டேஸ்ட்டே இல்லை அப்படின்னு. டேஸ்ட் வாட்டர்னால் ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை அள்ளி போட்டுக்க தான் சொல்ல, வேறு ஒன்றுமே சர்க்காஸ்டிக்காக வேறு ஒன்றுமே சொல்ல முடியாதுன்னா ஹெல்த்தி வாட்டருங்கிற கான்செப்டே போயிடுச்சு. ஸோ டிடிஎஸ் இஸ் நாட் அ கில்லர். ஒரே ஒரு பாக்டீரியா இருந்தால் கூட இன்றைக்கி வந்து இந்தியாவில் 2 குழந்தைங்க ஒரு நிமிஷமும் பாக்டீரியானால செத்துடும். ஈகோலை பாக்டீரியா, கோலிஃபார்ம் பாக்டீரியா, வாந்தி பேதி கண்டினியூஸாக லூஸ் மோஷன் போகும். நிறைய வில்லேஜஸில் பார்த்திங்கன்னா இப்போ கங்கா க்ளீனிங் இதெல்லாம் எல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் எங்கேயோ ஒருத்தர் வந்து துணி துவைச்சிட்ருப்பா, அதெல்லாம் பிழிஞ்சு இது பண்ணுவாள். ஒருத்தர் எங்கேயோ தலையை தோட்டுவாள். இன்னொரு பக்கம் யாராவது டாய்லெட் போவாங்க, எல்லாம் அடிச்சுட்டு போய் எங்கேயோ ஒரு கார்னரில் ஒரு வில்லேஜில் போய் அது அடிக்குது. அந்த தண்ணியை எடுத்து ஒரு குடத்தில் பிடிச்சிட்டு ஒரு துணியை போட்டு ஃபில்டர் பண்ணாங்க, அவ்வளோதான். அந்த துணி மூலமாக பாக்டீரியாலாம் ஃபில்டர் ஆகுது, உள்ளே குடிக்கிறாங்க. தண்ணி பார்க்க டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலும் குடிக்கிறப்ப 2 பாக்டீரியா போனால் கூட போகிறோம். எனஃப் டு ஃபினிஷ் அ சைல்டு. இதுதான் இன்றைக்கி நிதர்சன உண்மை. ஸோ ஒரு வாட்டர் பியூரிஃபையர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாக்டீரியல் கண்டாமினேஷன் 0. ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கூட 0ன்னு இருக்கும். அப்புறம் கலர், ஆர்டர், டர்பிடிட்டி, பிஹெச், ஆனால் அமிலத்தன்மையாக இருக்கலாம், காரத்தன்மையாக இருக்கலாம். அது வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறது. நிறைய பேர் அது ஒன்று சொல்லணும், அது என்ன அல்கலைன் வாட்டர். ஆமாம், இப்போ அது லேட்டஸ்ட் ட்ரெண்ட். ஊறுகாய் தொட்டுக்க ஏன் பேசாமல் அல்கலைன் வாட்டர், ஆசிட் வாட்டர்னா அந்த மாதிரி எதாவது தொட்டு சாப்பிடுன்னா சாராயமாக சாப்பிட்றேன். பிஹெச் ஷுட் பி நியூட்ரல். அட் த மோஸ்ட் 7.5 மேலே இருந்ததுன்னா இட் இஸ் சேஃபு. இந்த பக்கம் அசிட்டிக்காகவும் இருக்கலாம். 6.5 வரைக்கும் இருந்தால் நாட் கோயிங் டு கில் யூ. ஏன்னா பாடி இஸ் அ கிரேட் நியூட்ரலைசர் அண்ட் கிட்னி இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்ஓ மெம்பரேன். உடம்புக்கு வேணுமா அதை எடுத்துக்கும், வேணாமா தள்ளி விட்டுரும். இட் வில் கோ எதர் எஸ் அன் எக்ஸ்கிரீட்டா ஆர் எஸ் அ யூரின். அதை விட பெஸ்ட் ஆர்ஓ மெம்பரேன் உலகத்தில் யாரும் கண்டுபிடிக்கல. ஆனால் அதுக்கு நல்லது கிட்டே தெரியும். இப்போ என்னென்னா பாடிக்கு வந்து சைனா பார்டரில் இருக்கிற வீரர்கள் மாதிரி மாஸ்க் காட்டுவாங்க. 600 பேர் அங்கே நிறைய பேர் காட்டுவாங்க. ஆனால் எவனுக்கும் ட்ரைனிங்கே இருந்திருக்காது. நான் திடீர்னு போய் 4 சாத்தினே எல்லாம் விழுந்துருவான். நம்மளால் 10 பேர் தான் இருப்பானா, டெய்லி கவாத்து ட்ரில்லிங் எல்லாம் நடந்துகிட்ருக்கோம். அந்த மாதிரி தான் இப்போ ஒயிட் பிளட் கார்பஸல் உடம்புல இருக்குது. அதுதான் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கணும். வெள்ளை அணுக்கள் சொல்கிறாங்கல்ல, சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள். வெள்ளை அணுக்கள் தான் வந்து ஷுட் பி ஆல்வேஸ் அலர்ட். தெர் இஸ் அ ஃபாரின் எனிமி. ஈவன் திஸ் பாக்டீரியா ஆர் வைரஸ் கம்ஸ் இன், இட் ஷுட் ஃபைட், ஓவர் கம் ஆல் தட் திங். அதை வந்து சண்டை போட்டு எதிர்த்து உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தி இருந்து சரிப்படணும். இப்போ என்ன எடுத்து நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக ஆர்ஓ வாட்டர் கொடுத்து ரொம்ப பத்திரமா பிள்ளைய பாதுகாக்கிற மாதிரி உடம்பு வந்து ரொம்ப காப்பாற்றிக்கிறோம். அந்த ஒயிட் பிளட் கார்பஸல் வில் ஈவன் லூஸ் இட்ஸ் கேப்பபிலிட்டி டு ஃபைட் அவுட். சைனா பார்டர் மாஸ்க் காட்டுற மாதிரி தான் அது உட்காந்துருக்கும். நீங்கள் திடீர்னு இந்த பாக்டீரியா வைரஸ் வந்துச்சு, இட் டசன்ட் நோ எனிதிங் டு டூ. ஸோ டாக்டர் வந்து அசால்ட் ஆஃப் மெடிசன். அகைன் இங்கிலீஷ் மெடிசன் காம்ப்ளெக்சிட்டி, தட் இஸ் அனதர் ப்ராப்ளம் டு சே. யூ கீப் ஆன் டம்பிங் சம் மெடிசன் அண்ட் ட்ரை டு சப்ரஸ் இட், நாட் க்யூர் இட் பெர்மனென்ட்லி. ஸோ சம்திங் எல்ஸ் இல்லை. ஸோ பாடியோட மெட்டபாலிசம் என்னன்னு தெரியாமலே வி ஆர் டம்பிங் டூ மச் ஆஃப் அன்வான்ட் திங்ஸ். த மோஸ்ட் பியூரஸ்ட் வாட்டர், த மோஸ்ட் அன்னோன் கெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் இன் ஃபார்ம் ஆஃப் டேப்லெட் அண்ட் சிரப். பாடி எவ்வளோக்கெவ்வளோ குட்டிச்சவர் பண்ணுறோமோ அவ்வளோ பண்ணுறோம். ஸோ நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் ஒரு குரூப்பே இருக்குது இந்த மாதிரி உணவே மருந்துன்னு சொல்லிட்டு ஒரு பாய் நடத்துகிறாரு, அழகாக நடப்படுத்துகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஃபேமிலி. சார் உங்கள் ஃபில்டர் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே உங்கள் ஃபில்டரை பற்றி சொல்கிறாரு, நல்ல மினரல் அண்ட் சால்ட்டெல்லாம் ரீட்டைன் பண்ண சொல்லிட்டு அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் கம்மிங். இந்த ஃப்ளூரைடு வாஸ் அ கிரேட் ரெவல்யூஷன். ஒரு வில்லேஜ் ராஜஸ்தானில் ஃபுல்லாக வந்து கிராமத்துக்கே போடுற மாதிரி 2500 லிட்டர் த்ரூ சிஎஸ்ஆர் ஏஜிஎஸ் ஹெல்த்தில் பண்ணோம். அப்போது வேறு ஒரு பிரச்சனை தெரிஞ்சது. தலையில் தூக்கிட்டு லேடிஸ் நடக்கிறாங்க. ராஜஸ்தான் டூரிசம் போர்ட்டில் பார்த்துருப்பீங்க,
அழகாக பல்லு கலராக பல்லு வச்சுட்டு அவங்க குடத்தை வச்சு நடக்கிற மாதிரி அதை வந்து சந்தோஷமாக போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு மென்சஸ் பீரியட் இருக்குது வச்சுக்கோங்க, மாதவிடாய் இருக்குது, இல்லைனா அன்றைக்கி காலையில் சரியாக சாப்பிடல, இல்லை வேறு வேலை வீட்டில் நிர்பந்தம் இருக்குது, இல்லைனா கால் வலி, அவ்வளோ சுடுமணலில் ராஜஸ்தான் டெசர்ட்டில் நீங்கள் வந்து 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போய் தண்ணி எடுத்துக்க, அதுவும் 20 லிட்டர் 30 லிட்டர் தான். எவ்வளோ அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியும்? யாராவது யோசிச்சாங்களா? அந்த பொண்ணோட வலியவோ இல்லை அந்த உள்ளுணர்வுகளையோ யாரும் வந்து மதிக்கலை. ஆனால் யூ ஹாவ் அ கேட் ஃபோட்டோ ஷூட். எனக்கு வந்து அது புரியலை, இந்த மாதிரியெல்லாம் மனுஷங்க இருப்பாங்களான்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா ஆம்பளையால் ஊக்க அடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு சாஞ்சிக்கிட்டு என்னமோ அவனோட ராயல் இது மாதிரி பொம்பளைங்க தான் வேலை பார்க்கணுங்கிற மாதிரி. திஸ் வாஸ் சம்திங் விச் ஐ வாண்ட் டு பிரேக். சரி, ஆனால் உடனே நம்ம போனோம்னா இப்போ பெரிய சீர்திருத்தவாதியெல்லாம் வந்து நம்மளை ஊரை விட்டு விரட்டிடுவாங்க. இப்போ என்ன பண்ணேன், சரி இதை ஈஸியாக பண்ணணுன்ன உடனே நம்ம நொங்கு காய் உருட்டுறோம்ல, அந்த கான்செப்டில் ஒரு பெரிய ட்ரம் பண்ணேன். 2 ஸ்பிண்டில், நீங்கள் 2 இரும்பு இது ராடை வச்சுட்டு புஷ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லிங்க் கொடுத்துட்டு அப்படியே புஷ் பண்ணிகிட்டே போனான்னா உருட்டிகிட்டே போயிடலாம். உடனே இழுத்துட்டு போகலாம், இல்லை புஷ் பண்ணலாம். ஸ்கூல் குழந்தைங்க கூட 70 லிட்டர் டிப்பிக்கல். என்ன கவர்மெண்ட் சேஸ் 55 லிட்டர் ஃபார் 1 ஃபேமிலி. அதான் ஜல்ஜீவன் மிஷனோட மேண்டேட்ரி இது. ஸோ 60 லிட்டர் வந்து 70 லிட்டர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ட்ரம்மு, அதுவும் அந்த வில்லேஜஸில் கொடுத்தோம். ஒரு 100 பேருக்கு. இப்போ 2022 ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி இந்த திரங்கா கலர்லேயே ஆரஞ்சு ஒயிட் க்ரீன் நடுவில் ப்ளூ கலரில் கொஞ்சம் ரோல்ஸ் அதை வச்சு ஒரு ஏரியல் ஷாட் எடுத்து அதை கொடுத்தோம். ஜஸ்ட் ஒரு ரிமெம்பர். ஏன்னா தேசியமும் மறந்து போயிட்டுருக்காங்க மக்கள். அக்டோபர் 2 யாருக்கு தெரியாது. காந்திஜி அவர் யார்? ஓ, அட்டன்பெரோ அந்த காந்திஜியான்னு கேட்குறாங்க. அவர் இந்த சினிமாவில் வராரு அப்படின்னு. பென் கிங்ஸ்லி தான் இப்போ காந்தி ஆகிட்டான். காந்தி ஒரிஜினல் காந்தியாக இருக்குன்னு தெரியல. இல்லை நான் நோட்டில் சிரிச்சிட்டே இருப்பார் அவரான்ற மாதிரியாக இருக்குது. ஸோ வெரி சேட் திங். ஸோ வாட் வி டூ, எவ்ரி இன்னோவேஷன் ஐ கீப் ரிமெம்பரிங் August 15 ஆர் அக்டோபர் 2 ஆர் இந்த மாதிரி நவம்பர் 5 இந்த மாதிரி வெவ்வேறு டேஸில் பண்ணுறதுனால பீப்புள் ஆல்சோ நோ, ஓ தேர் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு அவர் கண்ட்ரி. ஸோ இப்படி தான் எனக்கு எவ்வளோ வாட்டர் ஃபில்டர்ஸ் இது வரைக்கும் நீங்கள் சப்ளை பண்ணியிருக்கீங்க? எங்களோட பெஸ்ட் நெட்ஒர்க்கே வந்து NGOs அண்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. சின்னதோ பெருசோ, லைக் பிக் NGOs லைக் வேர்ல்டு விஷன், வாட்டர்.aid, water.org, ஆகா கான் ஃபவுண்டேஷன், ஹேண்ட் இன் ஹேண்ட், இவங்கெல்லாம் வந்து லைக் யுனைடெட் வே மும்பை, இவங்கெல்லாம் வந்து ஆயிரங்களில் வாங்கி கடைநிலை மக்களுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. நீங்கள் மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து ஒரு 2700 ரூபாயில் என்னோட நார்மல் ஃபில்டர் 15 லிட்டர் ஃபில்டர் ஸ்டாண்டலோன் ஃபில்டர் எவ்வளோ 2700 ரூபா. 700 ரூபா. ஆர்சனிக் ஆர் ஃப்ளூரைட் ரிமூவல் வந்து 4000 ரூபா. ஆனால் லைஃப் டைம் யூஸ் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் 6 லட்சம் கிராம் மக்கள் கொடுத்துருப்போம் நாங்கள். நல்ல எண்ணத்தோடு ஆரம்பித்து இன்றைக்கி பல மக்கள் வந்து லக்கிலி வி ஆர் பூட் ஸ்டாப்ட். எந்த லோனுக்கும் போகலை. என்ன அந்த விசின்னு சொல்லுவாங்க, நான் வல்ச்சர் கேபிட்டலிஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம எல்லா வேலையும் பார்க்கணும், அவங்க ரெடி கழுகு மாதிரி காத்துட்டு இருப்பாங்க. 10x பண்ணவா 5x பண்ணவான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது வில் நாட் சூட் அ சோஷியல் என்டர்பிரைஸ். அவங்கள தப்பாக சொல்லலை. தே ஆர் பிரிங்கிங் மணி, தே ஆர் டேக்கிங் ஆல் எஃபர்ட்ஸ் டு பூல் த மணி, மேக் இட் இன்டு ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர், கிவ் இட் யூ அண்ட் டேக் பேக். தேர்ஸ் நோ ராங் இன் தட். இவ்வளோ சோஷியல் காஸ்க்கு நீங்கள் இவ்வளோ பண்ணுறது, கவர்மெண்ட் எந்த விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது? உங்களுக்கு டேக்ஸ் நல்லதும் சொல்லலாம், கெட்டதும் சொல்லலாம். ஸ்டார்ட் அப் இந்தியாவில் வாஸ் ஒன் ஆஃப் தி எர்லியஸ்ட் ரிஜிஸ்டர்ட் வாட்ஸான் என்விரோடெக் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்னோட நம்பர் வந்து ஒரு 100 நம்பருக்குள்ளே வரும். 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அதில் வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கன்சிக்யூட்டிவ் 3 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் டேக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கலான்றது வந்து சரியான விழிப்புணர்வு இல்லை. யாரும் வந்து சரியாக சொல்லலை. என்னென்னா அதுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் போட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி யூ ஹேவ் டு கெட் தட் ரிபேட். அது வந்து வரல. வி ஆர் பூட் ஸ்டாப், வி ஆர் ப்ராஃபிட்டபிள். பட் என்னென்னா வி ஆர் நாட் ஏபிள் டு கேரி ஃபார்வர்ட் தோஸ் பெனிஃபிட்ஸ் டு அதர் திங். விசிபிலிட்டி நிறைய கிடச்சிது தேங்க்ஸ் டு லைக் புதிய தலைமுறை. முதல்ல இது வந்து ஒரு கண்ணே களிமண்ணேன்னு அதிஷாங்கிற ஒரு ஆர்டிக்கல் போட்டார். தமிழ்நாட்டில் வந்து நிறைய விழிப்புணர்வு வந்தது. ஆனால் வாங்குறக்கூடிய நிலமையில் ஏன் இல்லை அப்படின்னா, கவர்மெண்ட் இ-மார்க்கெட் போர்ட்டல் இருக்குது, ஜெம்முன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை உள்ளே நுழைக்கணுன்னாலே அந்த ஹெல்ப் டெஸ்க்லேருந்து ஒரு ஆட்டோமேட்டட் மெசேஜ் தான் வருதே வெளியே. ஏன்னா இன்றைக்கி குடிநீர் வேணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டெண்டர் போடுறீங்க, ஒரு வாட்டர் ஃபில்டர் வாங்கணும். என்ன சொல்லணும் அவங்க? ஆஸ் பர் ஐஎஸ் ஸ்டாண்டர்ட், இந்த தரநிலைப்படி இந்த மாதிரி தண்ணி குவாலிட்டி கொடுக்குற வாட்டர் ஃபில்டர் வேணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா எங்களுக்கெல்லாம் இடம் இருக்குது. போடுறப்பே அந்த பிராண்டு பேரை போட்டு இந்த கெண்ட் ஆர்வம் வேணும், இல்லைனா வந்து பியூரிட் இந்த ஆர்வம் வேணும் அப்படின்னு சொல்லியே நீங்கள் டெண்டர் ரிலீஸ் பண்ணுறப்போ எங்களுக்கு இடமில்லாமல் போயிடுது. இது ஒரு பிரச்சனை. இன்னொரு இது பார்த்திங்கன்னா வந்து அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு டெண்டரிங் ப்ராசஸ் வச்சுக்கிறாங்க. யூ கேனாட் கோ அண்ட் டாக் டு எனி அஃபிஷியல் இன் டெல்லி. வாட்டர் ஜல் போர்டுலேயே எங்கேயோ லக்கிலி பிகாஸ் ஐனோ இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் தம் தேனோ மிச்ச லைசன்ஸஸ்லாம் யார் எடுத்துகிட்டு பண்ண முடியலையோ இந்த சிஎஸ்ஆர் லைசன்ஸு அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு என்கிட்டயே வாங்கி அவங்க டெண்டரை போட்டு எடுத்து கொண்டு போய் கொடுப்பாங்க. அஸ் லாங் அஸ் இட் கீப்ஸ் கோயிங். எளிய மக்களுக்கு போய் சேருது. என் பேரில் போனான்னா அடுத்தவன் பேரில் போனான்னா இட் இஸ் கோயிங் டு த ரைட் பீப்புள். இந்த மாதிரி ஒரு காமன் காஸ்ட் வரும்போது டாக்ஸ் ஃப்ரீயாக இது ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா பழைய வேட் ரிஜைம் இருந்தப்போ 5% என்னோடய ப்ராடக்ட்டுக்கு கேட்டகரி பார்த்திங்கன்னா குடிநீர் வடிகட்டிகள் 40 லிட்டர் கீழே நான் எலக்ட்ரிசிட்டி பேஸ் மின்சாரம் இல்லாத குடிநீர் வடிகட்டல் அந்த கேட்டகரியில் வந்துட்டு இருந்துச்சு.
அதனால் நான் வந்து 5% வேட் கட்டி பண்ணியிருந்தேன். ஜிஎஸ்டியாக மாறப்போ எல்லாம் நிறைய இது காப்பி பேஸ்ட் பண்ணாங்க. இந்த இதை கொஞ்சம் விட்டுட்டாங்க போல இருக்குது. காப்பி பேஸ்ட் பண்ணுறப்போ 18% போட்டாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டர், ஏசி, ஏர் கண்டிஷனர், அதோட என்னோட இது வந்து அப்ளையன்சஸ் ஆயிடுச்சு. அதில் என்ன கொடுமைன்னா ஹோம் அப்ளையன்சஸ் இல்லை, இண்டஸ்ட்ரி இது வந்து ஏர் அண்டு லிக்விட் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம். இது டொமஸ்டிக் தானே வரும்? இல்லை அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். நான் ஜிஎஸ்டி அதிகாரியாக இருந்தால் நான் ஒத்துக்க மாட்டேன். இது வந்து இண்டஸ்ட்ரியல் கிரேட் லிக்விட் அண்டு ஏர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம். நல்லா இருக்கு கேட்குறதுக்கு, ஆனால் ரேட்டு தான் அதிகமாக இருக்குது. அவனுக்கே 2700 கொடுக்குறப்ப 400 300 வந்து ஜிஎஸ்டியில் போயிடுது. ஒரு கடைநிலை கிராமம் வந்து காஷ்மீர்லேயோ இல்லைன்னா அஸ்ஸாம் கொடுக்கணுமா 300-400 இந்தியா போஸ்ட்டு தான், அது கூட ப்ரைவேட் கொரியர் கிடையாது, அதில் போயிடுது. 2000 கிடைக்குது. அதில் செய்கூலி அது இது அதெல்லாம் போனால் 200-300 போயிடுது. 1600 என்னோட செய்கிற செலவே வந்து 1400 500 போயிடுது. 100 வாங்குறதுக்கான எவ்வளோ நாக்க பிடிக்க வேண்டியிருக்கு. தப்பாக சொல்லலை. கவர்மெண்ட் வந்து 300 சொலையாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எந்த விதத்தில் ஆக்சுவலாக எக்ஸம்ட் நிறைய இடத்துக்கு கொடுக்குறாங்க. தே ஷுட் கிவ் 0 எக்ஸம்ட்டு. பட் நம்ம கையை அந்த விரும்பலை. அவங்களுக்கே தெரியணும் இது வந்து 73 விழுக்காடு வந்து இந்தியாவில் வந்து கிராம மக்கள் இருக்கிறாங்க. அதுலேயும் நிறைய அதில் கிட்டத்தட்ட 60-70 விழுக்காடு, கிட்டத்தட்ட 50 கோடி மக்கள் வந்து குடிநீருக்கு ஆக்சஸ் இல்லாமல் இருக்குல்ல, இன்னும் நிறைய இருக்குது. அது வந்து இதை எக்ஸாம் பண்ணலாம். இன்ஃபேக்ட் ஒரு நல்ல மீட்டிங் இங்கே சிஐஏ அரேஞ்ச் பண்ண ஒரு மீட்டிங்கில் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தாங்க. இன்டராக்ட் பண்ணீங்க. நான் வந்து அதில் வந்து லக்கிலி அதான் சொல்லிட்டேன், கடவுளாக வந்து இதில் நம்மளை தூக்கி போட்டிருக்காரு. உங்களோட கொஸ்டின் ரீட் பண்ண எக்ஸாக்ட்லி. அது என்னென்னா எல்லாருமே நல்லி செட்டியார் அது மாதிரி பெரியவங்க தான் கேள்வி கேட்டாங்க. இந்த ஆனந்த் இது கோயம்புத்தூர் ஹோட்டல் அதிபர் மாதிரி சிக்கலாக போயிடுச்சு. அது என்னென்னா நான் ஒரே ஒரு எம்எஸ்எம்இ தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆல்ரெடி கேள்வி எழுதி கொடுத்துருந்தாங்க. சீட்டிலேருந்து ஒரே ஒரு பேர், லக்கிலி என் பேர் இருந்தது. நான் ஒன்றுமே தப்பாக கேட்கல. இந்த மாதிரி குடிநீர் சிஸ்டம் இருக்குது. பழைய வேட்டில் வந்து 5% இருந்தது, அது 18% ஆயிடுச்சு. டைட்டிலும் தப்பாக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் கேட்டகரியில் கொண்டு வந்து ஹவுஸ் ஹோல்டு வாட்டர் ஃபில்டரை கொண்டு வந்துட்டீங்க, இது எப்படி பண்ணலாம், இது வந்து மாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கன்னு. வில் லுக் இன்டு இட் அப்படின்னாங்க. ஐ திங்க் ஷீ ஸ்டில் லுக்கிங் இன்டு இட். இதை தான் எங்களுக்கு வந்து பெரிய சிக்கல். நம்ம வந்து ஒரு பக்கம் சிஎஸ்ஆர், என்ஜிஓஸ் இந்த நெட்ஒர்க்கில் பண்ணுறோம். என்ஜிஓஸ்க்கு பல்காக பண்ணுறப்ப இன்னும் டிஸ்கவுண்ட் கொடுக்குற வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். கம்பெனிஸும் சிஎஸ்ஆர் கொடுக்குறதுலாம் இந்த காலத்தில் பிகம் மோர் டிஃபிகல்ட். கிரெடிட்டும் தரணும் இல்லையா அவங்களுக்கு வந்து? இல்லை, அவங்களுக்கு கிரெடிட் வந்து ரொம்ப மினிமல் தான். ஏன்னா எங்களை மாதிரி ப்ராடக்ட் வி காண்ட் அஃபோர்டு. டிஸ்கவுண்ட் கொடுப்போம். பட் சிஎஸ்ஆர் பண்ணுறப்போ வந்து இப்போ இந்த ராஜஸ்தானில் 4 வில்லேஜ் பண்ணேன் அப்படின்னு, அப்வியஸ்லி தே வில் டேக் அ பெட்டர் ப்ரைஸ். அப்போ அங்கே ஒரு என்ஜிஓ நம்ம வந்து பிளான் பண்ண வேண்டியிருக்கும். தே ஹவ் டு ஃபாலோ இப்போ இந்த இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் அவங்களுக்கு வேறு பணம் கொடுக்கணும். ஏன்னா அது ஒரு விசித்திரமான ரூல். ஒரு சோஷியல் என்டர்பிரைஸ்க்கு டைரெக்டாக பணம் கொடுக்கலாம். டிசிபி பேங்க் ஒன் ஆஃப் தி எக்ஸப்ஷன். கார்கில் வாங்கா பார்டரில் வந்து அந்த போஸ்டலெல்லாம் நிறைய ஆர்சனிக் இருந்தது. அங்கெல்லாம் நம்மளோட ஃபில்டர் அதே மாதிரி கமோஃப்ளாஜ் பண்ணி அதே இந்த பச்சை கலர் மிலிட்ரி க்ரீனில் கொடுங்கன்னாங்க. நம்ம கொடுத்தோம். அதுக்காக எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி நான் கொண்டு போய் சேர்த்த செலவு வந்து என்னோடய ப்ராடக்ட் செலவை விட ஜாஸ்தி இருந்தாலும் என்னென்னா அதே கேவ் டைரக்ட்லி த மணி டு மீ, டிசிபி பேங்க்கு. அப்புறம் அந்த வாகா பாட்டில் அந்த மார்ச் பாஸ்ட் அதுக்கு ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்கார வச்சு என்னை பார்க்க வச்சாங்க. இதெல்லாம் ஒரு பெருமையான விஷயங்கள். கேரளா ஃப்ளட் அதே மாதிரி 15,000 மக்களுக்கு கொடுத்தோம். அதே மாதிரி அஸ்ஸாம் ஃப்ளட்டில் எப்படின்னா அந்த வெள்ளம் அடிச்சிட்டு போகுது. அங்கெல்லாம் மரத்தில் வீடு கட்டியிருப்பாங்க. ஏன்னா சீக்கிரம் அந்த பிரம்மபுத்திரா ஆறு எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிருன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் உரியை கட்டி விடுற மாதிரி, கிருஷ்ணர் உரியை வந்து மேலே ஒரு மரத்தில் கட்ட மாதிரி ஒரு அம்மா வேகமாக ஓடி போய் ஃபில்டரை எடுத்து மேலே மரத்தில் கட்டி விட்டாங்க. கியூ ऐसा कर रहे அப்படின்னா அரே ஆர்சனிக் तो निकाल रहा है. நான் ஒரு கிராம மக்களுக்கு தெரியுது ஆர்சனிக் இருக்குது, இதனால் எனக்கு கேன்சர் வரலாம், இதை நான் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, இதை வந்து என் குழந்தைங்களை பாதிக்கக்கூடாதுன்னு ஒரு கிராம மக்களுக்கு இருக்கிற ஒரு பெண்மணிக்கு தெரியுது. இது ஏன் அரசு அதிகாரிக்கு தெரியலன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சாலும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1700 கோடி வந்து இந்த ஃப்ளூரைடு அண்ட் ஆர்சனிக் அலிவியேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ற ப்ரோக்ராமில் செலவாயிருக்கு. செலவு எங்கே போச்சுன்னா ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அது வந்து அவங்க அந்த சம்மந்தப்பட்டவங்க தான் பதில் சொல்லணும். எங்களை மாதிரி கடைநிலை ஸ்டார்ட் அப்புக்கோ இல்லை ஒரு மைக்ரோ, இப்போ நான் அந்த ஸ்டார்ட் அப் தாண்டியாச்சு, 10 வருஷம் தாண்டினால ஸ்டார்ட் அப்ஸ். நீங்களும் உங்கள் சைட்லேருந்து நிறைய அவேர்னஸ், அந்த டெட் டாக்ஸ் இந்த மாதிரி நிறையா கொடுத்துட்டுருக்கீங்க நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாவில். எல்லாம் கதை நல்லா கேட்டுட்டு கை தட்டிட்டு போயிடுவாங்க. ஹோப்ஃபுல்லி உங்கள் பாட்காஸ்ட் கேட்டுட்டு அட்லீஸ்ட் மக்களுக்கு ஒரு சிறிய விழிப்புணர்வு, நம்ம பபிள் டாப் யூஸ் பண்ணக்கூடாது, இல்லைன்னா அந்த ஆர்ஓ யூஸ் பண்ணக்கூடாது, இதனால் என்னோடய மக்களுக்கு உண்டான நோய் எதிர்ப்பு சக்தி குறையுதுன்னு ஒரு சின்ன விழிப்புணர்வு. நம்மளால் சரி கிளாஸில் வாத்தியார் பாடம் எடுக்கிறாரு, எல்லாருமா ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறாங்க, என்ன மாதிரி கேஸும் இருக்காங்க, கடைசியில் பாஸ் ஆகிட்டு 35 மார்க் வாங்குறவங்க. ஸோ நம்ம வந்து முயற்சி எடுக்கிறோம் நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்கிறது. ரெண்டாவது நான் சொல்கிற எல்லாமே வந்து சயின்டிஃபிக் பேக்கிங் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்லி இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி ஐஐடியில் வந்து வாட்டர் ஃபார் லைஃப்னே ஒரு 3 நாள் கருத்தரங்கு நடந்தது. ஆல் இண்டியாவிலேருந்து பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் வந்துருந்தாங்க, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸ் இஸ்ரேலேருந்துலாம் வந்திருந்தாங்க. டாக்டர் லக்ஷ்மணன் சொல்லிட்டு ஐஐடியில் இருக்கார், சிவில் இன்ஜினியரிங், இதில் ஹைட்ரோலசிஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார்.
16 பிராண்ட் வாட்டரோட அந்த அந்த பாட்டில்டு வாட்டர் எடுத்து அவர் ரிசர்ச் பண்ணி அந்த ஸ்டாண்டர்டையும் அவர் வந்து குறை சொல்கிறார். வேர்ல்டு ஹெல்த் ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் சொல்கிறாங்க, விஏஎஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் சொல்கிறாங்க, யூஎஸ் ஸ்டாண்டர்ட் வேறு மாதிரி சொல்கிறாங்க. குடிக்கிற தண்ணியிலே எவ்வளோ வித்தியாசமாக, மனுஷன் ஒன்று தானே. ஏன் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிடிஎஸ் வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா 200 அக்செப்டபிள் பெர்மிசபிள் லிமிட்டுன்னு இருக்குது. 200 இருக்கலாம், 500 வரைக்கும் போகலாம் அப்படின்னா. அப்போனா 180 இருக்கிறவங்க என்ன செத்து போயிடுவாங்களா, இல்லை 550 இருக்கிறவங்க இறந்து போயிடுவாங்களா? இது ஒரு ரபிஷ் இது. அப்புறம் என்னாச்சு, இந்த லைக் க்ரீன் ட்ரிபியூனலும் சுப்ரீம் கோர்ட்டு கேமான பேன் ஆர்ஓவே வச்சுக்கக்கூடாது, இன்ஃபேக்ட் ஹவுஸ் ஹோல்டு வாட்டரில் வைக்கக்கூடாது, ஒன்லி எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட். ஒரு ரசாயன ஒரு கழிவுகள் வர ஒரு திருப்பூர் ஆலையிலையோ இல்லை ஒரு பேப்பர் மில்லுலேயோ இந்த மாதிரி எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு கழிவு நீரை வந்து நல்ல நீராக மாற்றும் திட்டம். அதில் வந்து அந்த தண்ணியை வந்து திருப்பி நம்ம ஃபேக்ட்ரிக்கே ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வேணால் நீங்கள் ஆர்ஓ போட்டுக்கோங்க, ஆனால் ட்ரிங்கிங் வாட்டருக்கு வரக்கூடாதுன்னு உடனே. ஸோ டிடிஎஸ் இஸ் அ வெரி என்ன சொல்கிறது கொஸ்டினபிள் பாராமீட்டர். நான் சொன்ன மாதிரி பாக்டீரியல் கண்டாமினேஷன், வைரல் கண்டாமினேஷன் ஜீரோவாக இருக்கணும். டர்பிடிட்டி, ஏன்னா டர்பிடிட்டி அந்த கொலாய்டல் மெட்டீரியல் தான் வில் கேரியர் ஃபார் தி பாக்டீரியா, அது இருக்கக்கூடாது. நல்ல துர்நாற்றம் இருந்தால் குடிக்க முடியாது. பிஹெச் நியூட்ரலாக இருக்கணும். ஹெவி மெட்டல்ஸ் லைக் அயர்ன் அதெல்லாம் எக்ஸஸாக போச்சுன்னா கேட்மியம் குரோமியம்லாம் இருந்தால் அதுலேயும் ஹெக்ஸாவலன் குரோமியம்லாம் இருந்தால் கேன்சர் வரலாம், கிட்னி ஃபெயில் ஆகலாம், லிவர் ஃபெயிலியர் ஆகலாம். இந்த மாதிரி சில சீரியஸ் மெட்டல்ஸ்லாம் இருக்குது, அது எடுக்கணும். லைக் ஆர்சனிக் கிவ்ஸ் யூ கேன்சர், ஃப்ளூரைடு லீட் அவே யுவர் போன் அண்ட் டீத். எலும்புருக்கி நோய் பேரே சொல்கிறாங்க. நிறைய அது பிராமன் தொலான்னு ஒரு கிராமம் யூபியில் பார்த்திங்கன்னா மொத்த கிராமமும் ஒரு முழு கிராமம் ஆடு மாடுலேருந்து மனுஷங்கள்லேருந்து எல்லாம் கை கால் இழுத்துக்கிட்டு நடக்கிறாங்கன்னா அந்த பார்த்தாலே அன்றைக்கி 10 நாள் சாப்பாடு இறங்கலை. இதெல்லாம் நான் பார்த்ததுனால இட் மேட் மீ மோர் ஃபர்ம் தட் என்ன ஆனாலும் சரி இதை நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த குருவி முதல்ல அந்த 18,000 ஆரம்பிச்சது தான், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி தான் 6 லட்சம். ஆனால் நமக்கு எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ திஸ் இயர் வி ஆர் பிளானிங் டு ட்ரெயின் சம் 2500 உமன் வாட்டர் வாரியர்ஸ், WWWன்னு இன்றைக்கி ஒரு புது திட்டம் கொண்டு வரோம். வாட்டர் வாரியர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹேண்ட் கிட்டு, ஒரு கையகல ஒரு வாட்டர் டெஸ்டிங் கிட்டு, அதில் பல கெமிக்கல்ஸ் இருக்கும். நீங்கள் தண்ணி வந்து 5 சொட்டு தண்ணி ஒரு 5 ml எடுத்துகிட்டு அதில் 5 சொட்டு பண்ணால் கலர் மாறும். அந்த நிறம் மாறுறதை வச்சுட்டு அதுக்கு ஒரு கலரிமெட்ரி ஒரு பேட் இருக்குது. ரொம்ப மஞ்சளாக இருந்தால் ஃப்ளூரைடு அதிகம், சுமாராக இருந்தால் 1 mg/L, கீழே இருந்ததுன்னா பிங்க் கலரில் இருந்தால் அதை விட கீழே, அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே நைட்ரேட், சல்ஃபேட், அமோனியா, என்னென்ன பேராமீட்டர் 16 பேராமீட்டர் சொல்கிறாங்க வேர்ல்டு ஹெல்த் ஸ்டாண்டர்டில் மினிமம். அப்படி பார்த்தோன்னா எக்ஸாஸ்டிவாக லைக் ஃபார்மா மெட்டீரியல் இருக்கா, அதெல்லாம் பார்த்தா ஒரு 124 மெட்டீரியல் வருது. பட் இமீடியட்டாக ஒரு ட்ரிங்கிங் வாட்டர், போர் வாட்டரோ இல்லை ஒரு நதி நீரோ எடுத்து நம்ம செக் பண்ணணும்னா ஒரு 16-17 தரவியல் இருக்குது. அதெல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும்னா ஹேண்டல்டு கிட்டு 2000 ரூபா தான் அந்த கிட்டு. அதில் பண்ணலாம், ஒரு 50 டெஸ்ட்டு பண்ணலாம். வர ஆண்டு இது ஒரு பிளான் வச்சுருக்கோம், ஜனவரிலேருந்து டிசம்பருக்குள்ளே ஒரு 2500 உமன் அக்ராஸ் தி கண்ட்ரி எல்லா என்ஜிஓ அதை செலக்ட் பண்ணணும். யாருக்கெல்லாம் ஆல்ரெடி இந்த வாட்டர் ப்ரோக்ராமில் இருக்காங்க, குடிநீர் பற்றி ஒரு சிந்தனை இருக்குது, குடிநீர் வந்து அந்த இடத்துல மோசமாக இருக்குது, நான் மாற்றணுன்ற ஒரு சிந்தனை இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு இந்த வாட்டர் டெஸ்டிங் கிட்டும் கொடுத்து சில ப்ராடக்ட்ஸையும் 5-10 ப்ராடக்ட்ஸையும் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்து வி வாண்டட் டு புஷ் இட் இந்த மார்க்கெட் ஸோ தட் அவேர்னஸ் இஸ் கிரியேட்டட். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் கிரியேட் ஆகும். இன்ஃபேக்ட் எங்களோட கம்பெனியில் இது வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டு மார்க்கெட்டிங் பட்ஜெட்டே வச்சதில்லை, எல்லாமே வேர்ட் மவுத். எம்ப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவும் ஒரு சோஷியல் ஆங்கிள் தான். என்னென்னா ஃபேக்ட்ரின்னு ஒரு சிப்காட்டில் போய் போட்டிங்கன்னா நிறைய கட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், பல பேரை போய் தொங்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும், அதெல்லாம் ஒரு பிரச்சனை. ஸோ கிராமத்தில் வந்து இப்போ நிறைய இந்த ரைஸ் மில்லாம் விழுந்து போச்சு. இன்றைக்கி விவசாயிகள் அந்த 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சுருக்கலாம், அந்த பழைய ரைஸ் மில்லெல்லாம் அப்படியே பூத் பங்களா மாதிரி இருக்குது. என்ன அந்த பவர் மில் வந்துருச்சு, அதுவும் மோஸ்ட்லி இந்த அரசியல்வாதிகள் தான் நடத்துகிறாங்க. ஸோ அதிலே நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு பழைய ரைஸ் மில் எடுத்தேன், அது கூட ஒரு கோயில் புனரமைக்க போனப்போ தான் அது பக்கத்தில் ஒரு ரைஸ் மில் இருந்தது, அந்த ஓனர் வந்து கொடுத்தாரு. அந்த ரைஸ் மில்லை வந்து நான் ரீஃபர்பிஷ் பண்ணி அந்த சூளை போடுறதுக்கு அந்த புகைப்போக்கிலாம் இருந்தது, அதிலே நடந்த கேண்டில் சுட வைக்கிறதுக்கு கில்னு பில்டு பண்ணி அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் பக்கத்தில் இருக்கிற இருளாகுமான ஒரு 8-10 பேர் எம்ப்ளாய் பண்ணி அந்த மில்லு மாவு மில்லாக நானோ மெட்டல் பவுடர் பண்ணணும், பல்வரைஸ் பண்ணணும். அந்த மில்லு ஓட்டுற வரையும் அவர் இப்போ 65 வயசு ஆச்சு அவருக்கு. அவர் தான் இன்னமும் ஒரு 2-3 ஹெவி லேபர் பண்ணுறதுக்கு 2 ஜென்ஸு 8 லேடிஸ் அங்கே வேலை. அதே மாதிரி இங்கே எம்ஜிஆர் நகரில் ஸ்லம்மில் தான் இருக்கிற லேடிஸ் ஃபஸ்ட்டு இந்திரா வாஸ் மை ஃபஸ்ட்டு ஒர்க்கர் அண்ட் ஸ்டில் ஷீ இஸ் கண்டினியூயிங். அது தவிர அங்கே இருக்கிற எம்ஜிஆர் நகர் ஸ்லம்மில் இருக்கிற ஒரு 10 லேடிஸ்க்கு ஹேண்டு ஹோல்டு பண்ணி ஸ்கில், இன்ஃபேக்ட் என்னை விட அவங்க இப்போ ரொம்ப ஸ்கில்டாக வேகமாக வேலை செய்கிறாங்க. எல்லா வேலையும் பெண்கள் தான் பண்ணுறாங்க. சந்தோஷமான விஷயம் என்னென்னா 99 விழுக்காடு ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. எனக்கு வந்து முக்கால்வாசி ஆனது எல்லாமே பெண்ணால் தான், அழிவு வந்து ரொம்ப கம்மி தான். ஆற்றல் மிக்கவர்கள், சின்சியராக வேலை செய்கிறவங்க. ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்தது. நான் புருஷன் வந்து தண்ணி போட்டு அடிக்கிறது, இல்லைனா அவங்கள அப்யூஸ் பண்ணுறது, இல்லைனா அத்தாரிட்டிவாக பேசுகிறது, அதெல்லாம் நின்று போச்சு.
ஏன்னா எவ்ரி மே டே அன்றைக்கி என்ன பண்ணுவோம், ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு ஒரு ஹெரிட்டேஜ் டூர் போவேன். ஏன்னா பழங்கால கோயிலெலாம் கூட்டிகிட்டு போனோம். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட் இயர் வந்து என்னோடய ஃபேக்ட்ரிலேருந்து வெளியில் வந்து வராங்க, ஹைவேவே பார்த்ததில்ல, இம்மாம் பெரிய ரோடா அப்படின்றாங்க அவங்க. அப்புறம் ஒரு ஏசி பஸ்ஸில் போகிறது, ஒரு சரவணா பவனில் சாப்பிட்றது, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கல்யாண விசேஷம். நல்லா பெடக்டு வித் குட் ஜுவல்லரி, நல்லா பட்டு சேரீலாம் கட்டிட்டு செம்மையாக வந்திருந்தாங்க. இப்போ அது வந்து ஒவ்வொரு இயரும் ரொம்ப தே ஆர் வாண்டிங் இட். சார் எப்போ சார் மே மாதம் இப்போவே வந்துடுமாங்கிற மாதிரி கேட்குறாங்க. எவ்ரி மே டே வி கண்டக்ட் திஸ். ஸோ இது என்னென்னா மோர் ஆஃப் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தே ஐ குரூ. யோசிச்சு பாருங்களேன், 10க்கு 10 நல்லாங்குப்பத்தில் இருக்கிற ஸ்லம்மில் நான் பாட்டு பொட்டி கடையே வச்சு நடத்திட்டு இருந்தேன்னா வளர்ந்துருக்க முடியாது. சென்னை ஃப்ளட்டு வந்ததும் ஒரு நல்ல காரணம். அப்போ தான் வந்து ஒரு பெரிய வீடு தனியாக காசு தேட்டர்கிட்ட, ஏன்னா வெள்ளம் அடிச்சுட்டு போனால் கூட ஃபஸ்ட்டு வீடு நம்ம சீக்கிரமாக ஓடி போகலாம், பொருளை காப்பாற்றிடலாங்கிறக்காண்டி முதல் வீடை நான் வந்து வாடகைக்கு எடுத்துட்டேன். அந்த ஓனரும் ரொம்ப நல்ல மனசு பண்ணி கொடுத்தாரு. அப்போ வந்து அவர் ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்டார். அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம், இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு குடிநீர், அவரும் ரொம்ப நல்ல மனசு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வீடு கூட கை மாறிடுச்சு. அந்த ஓனர் இறந்து போயிட்டார், அவங்க பசங்க வேறு யாருக்கோ விற்றுட்டாங்க. அந்த ஓனர் வந்து எங்களை வெளியில் போக சொல்லிட்டாங்க. 3 மாதம் வேறு ஒரு இடத்துல பயங்கர செலவு பண்ணி பக்கத்தில் வேறு செலவு போனோம். அப்புறம் சுற்றுப்பத்தில் விசாரிச்சிருக்காங்க, அவர் எதிர்பார்த்த ரெண்ட்டு கிடைக்கல இல்லைன்னு தெரியல. ஆனால் நாங்கள் பண்ண நல்ல வேலையை பார்த்துட்டு ஹீ ஆல்சோ டேர்ன்ட் இன் டு பி அ குட் பர்சன். சரி சார் நீங்களே எடுத்துக்கோங்க, திருப்பி கூப்பிட்டு சாவியை கொடுத்தாரு. ஸோ த குட்வில் இஸ் ஒன் வாட் யூ டூ கான்ஷியஸ்லி அண்ட் ட்ரைன் டு கீப் ஸ்ப்ரெட்டிங் இட். அதே மாதிரி தான் யாரையும் நம்ம நிர்பந்தப்படுத்தி அந்த ரஜினிகாந்த் சொல்ல மாதிரி தானாக சேர்ந்த கூட்டம். ஸோ எல்லாருமே என்ஜிஓ ஆட்டும் சரி, இந்த மக்களாட்டும் சரி, அவங்களாம் சேர்ந்த கூட்டம். அதை வச்சு கம்பெனி வளர்ந்துட்டுருக்கு. ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் ஐ வில் பி ஏபிள் டு கேரி இட் ஃபர்தர். Thank you so much, sir. Thanks for accepting our invitation to be part of this podcast. நீங்கள் வந்து அந்தளவு உங்களோட ஜேர்னிங்கிறது வந்து ஒரு சின்னது, ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஜேர்னி. அண்ட் உங்களோட விஷஸ் எல்லாமே வந்து கம்மிங் இயர்ஸில் ஃபுல்ஃபில் ஆகணும் சார். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் சார். நன்றி. இன்ஃபேக்ட் இந்த மைண்ட் யுவர் பிஸ்னஸா, ஆமாம் சார், பேர் ரொம்ப நல்லா இருந்தது. ஐ லைக் தட். அண்ட் லக்கிலி ஐ நோ சங்கர் நாராயணன் ஹாஸ் கிரேட் மார்க்கெட்டிங் அக்யூப்மெண்ட். ஸோ இது வந்து இல்லை, யூ ஹேவ் தட் ஸ்கில். ஹோப்ஃபுல்லி யுவர் பாட்காஸ்ட் ஷுட் பிகம் மோர் பாப்புலர். அண்ட் ஏன்னா நீங்கள் வந்து ஐ டோன்ட் நோ ஹவ் யூ சோஸ் மீ. நான் வந்து உண்மையை தான் சொல்லுவேன். இதில் சில கசப்பான விஷயங்கள் இருக்கலாம். அரசு அதிகாரிகள் யாரையும் நான் வந்து இப்போ பர்சனலாக தாக்க விரும்பலை. ஆனாலும் சில உண்மைகளை சொன்னால் தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தும். ஒருவேளை ஒரு நல்ல அதிகாரி வந்து அதை மாற்றத்தை கொண்டு வரலாம். இன்ஃபேக்ட் ஐ வாண்ட் டு கோட் ஸ்டார்ட் அப் டிஎன் சிவராஜ ராமநாதன் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் இருக்கிறப்பெல்லாம் இவன் இந்த மாதிரி ஒருத்தர் இருந்திருந்தானா எங்கேயோ போயிருக்கோம். when we were in the last 11th or 12th position நினைக்கிறேன். within 2 years startup TN has become number 1 because he run an institution called Native Lead. ஏன்னா அதில் நிறைய ட்ராப்டு ஸ்டார்ட் அப்ஸ் who want to be a startup but they failed. அந்த மாதிரி ஆட்களையே கூட்டினா அவங்களுக்கு அந்த அடிப்பட்ட வழி தெரியும். ரெண்டாவது எப்படி அதை கரெக்ட் பண்ணணுங்கிற இந்த கரெக்ஷன் மெக்கானிசம் தெரியும். அந்த மாதிரி ஹேண்ட் சூஸ் பண்ணி ஹேண்ட் பிக் பண்ணி அவங்களெல்லாம் he has made as the chief of various domains, chief of various districts. ஸ்டார்ட் அப் டிஎன் ஆரம்பிச்சு பண்ணார். இன்ஃபேக்ட் இப்போ கூட என்னோட அந்த வாட்டில் இந்த ப்ராடக்ட் வந்து அங்கே தான் நான் வந்து ஃப்ரீயாக லான்ச் பண்ணேன். அவர் இடம் கொடுத்தாரு. அங்கே இருக்கிற வைஸ் பிரசிடென்ட் தான் எனக்கு இதை லான்ச் பண்ணாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஸ்டார்ட் அப் டிஎன் இஸ் அ கிரேட் பிளேஸ் டு கோ அண்ட் இன்ட்ராக்ட். அந்த டிஐபிபி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகட்டும் சரி, ஸ்டார்ட் அப் டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகட்டும் சரி. இன்ஃபேக்ட் ஐ எம் மென்டரிங் மெனி ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ் டுடே. நீங்கள் ஐஐடியில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஐ ஆம் ஆல்சோ கோயிங் ஃபார் பிரசிடென்ஷியல் டெலிகேஷனில் நீங்கள் நிறையா அதில் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் விருதுகள் வரும் போகும். ஆனால் ஒரு நல்ல விருது என்ன அப்படின்னா, அந்த கடைநிலை கிராமத்தில் இருக்கிற ஒரு குழந்தையும் அந்த தாய்மாரும் நல்ல குடிநீரை குடிச்சிட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்கல்ல, அது வந்து அக்ஷர லட்சம் பொருள்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். இன்ஃபேக்ட் ராயல் அகாடமி ஆஃப் இன்ஜினியரிங் வந்து லண்டன் வந்து எனக்கு ஒரு ஃபெலோஷிப் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒன் ஆஃப் தி ரேரஸ்ட் திங். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் வுட் ஹவ் காட் தட் அகாடமி ஃபெலோஷிப். அவங்க நிறைய கிராண்ட்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. ஃபிக்கிலேருந்து ஒரு 40 லட்சம் கிராண்ட் கிடச்சிது. அப்புறம் நிறைய அவார்டு லைக் சிஎஸ்ஆர் தெம்செல்ஃப் கேவ் த அவார்டு ஃபார் மை டாய்லெட். நான் அந்த டாய்லெட் பற்றி சின்னதாக ஒரு ப்ரீஃப் சொல்லிடுறேன், சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஒரு கழிப்பறை கட்டுறதுங்கிறதுக்கு அந்த இடத்துல சிமெண்ட் கிடைக்காது, மணல் கிடைக்காது, எல்லாம் கிடைச்சாலும் தண்ணி கிடைக்காது. தண்ணி கிடைச்சாலும் ஓர்ப்பாக இருக்கும். அதுவும் கிடைச்சாலும் மேசன் கிடைக்க மாட்டாங்க. ஜோக்கர் சினிமா பார்த்துருப்பீங்க, கலர் கலராக கதவை மாற்றி விட்டுட்டு ரெக்கார்டில் எழுதிடுறாங்க. அதுவும் நிறைய கிராமத்தில் நடக்கிறதுனால இந்த மின்சார இந்த காத்தாடி பிளேடு பண்ணுறாங்க. அது விண்மில் பிளேடுன்னு சொல்லுவாங்க. அந்த பிளேடு பண்ணுற வேஸ்ட்டு, இந்த ஸ்க்ராப் வந்து ஃபைபர் கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட 30,000 டன் 40,000 டன் வரைக்கும் இந்தியாவில் எவ்ரி இயர் ஜெனரேட் ஆகுது. அதுலேருந்து ஒரு டாய்லெட் பண்ணேன். ஒரு தேசிய விருதும் கிடச்சிது, சிஎஸ்ஆரோட அவார்டும் கிடச்சிது. ஆனால் என்ன ஸ்வச் பாரத் அந்த மாதிரி இதில் வந்து அவங்க வந்து இன்னும் எவ்வளோ சீப்பாக பண்ணுவேன் தான் கேட்குறாங்களோ இல்லையா, எவ்வளோ தரமாக பண்ணுவாங்கன்னு கேட்கல. சுற்றுப்புற சூழலுக்கு எதிராக இல்லாமல், மின்சாரம் இல்லாமல் இதை பண்ணலாம், சூரிய ஒளியிலே பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு பெரிய லைஃப் சைஸ் மோல்டில் ரெசினையும் கிளாஸ் ஃபேவரையும் போட்டுட்டு ஹேண்ட்லே பண்ணிங்கன்னா க்யூர் ஆகிடும். பெட்டர் இண்டியா டிட் அ குட் ஷோ.
அதில் கொஞ்சம் நல்லா விசிபிலிட்டி கிடச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 100-150 டாய்லெட்ஸ் வந்து கிராமங்களில் நம்ம போட்டிருக்கோம். இதில் என்ன அட்வான்டேஜ்னால் அங்கே இருக்கிற பெண்களுக்கு உதவிக்குழு பெண்களுக்கே அதை சொல்லிக் கொடுத்துட்டு ஒரு 10-20 நாளில் ட்ரெயின் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு கழிப்பறை அவங்களால பண்ண முடியும். அது பெர்மனெண்ட்டாக இருக்கும், லைஃப் டைம். சிமெண்ட் மாதிரி 40 வருஷம் கழிச்சு கிராக் ஆகாது. ரெண்டாவது தனித்தனி பேனலாக பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ மலைவாழ் பிரதேசமாக இருக்குது வச்சுக்கோங்க, அங்கே போய் நீங்கள் ஒரு டாய்லெட் கட்டுறது, ஃபவுண்டேஷன் போடுறதெல்லாம் ரொம்ப நடக்க முடியாத காரியம். அது பண்ணலாம். இது கவர்மெண்ட்டோட சப்சிடியும் உண்டு இல்லையா? அதெல்லாம் எதுவுமே கிடைக்கல. இதில் கிடைக்கலையா? கிடையாது. பட் இது வந்து கிட்டத்தட்ட 100 பண்ணோம். ஏன்னா எங்களால் அதுக்கு மேலே இதெல்லாம் சிஎஸ்ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதோ ரெண்டையும் பார்த்துட்டு பண்ண சொல்லுவாங்க, பண்ணுவாங்க. பட் இது ஒரு சுய தொழில் இதாக கூட பண்ணலாம். அதே மாதிரி இந்த வாட்டர் டெஸ்டிங் கூட ஸ்கில் இந்தியா மூலமாக வந்து அந்த வாட்டர் உமன் வாரியர்ஸ்க்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க வச்சுங்க, அப்ரூவ்டு கவர்மெண்ட் வாட்டர் டெஸ்டர் சொல்லிட்டு. ஷீ கேன் பிகம் என்டர்பிரனர். அவங்களே ஒரு சின்ன டெஸ்டிங் பண்ணி கொடுத்தா ஒரு 200 300 சம்பாதிக்கலாம். விவசாயிகளுக்கு முக்கியமாக அதிக இந்த உரங்கள்லாம் இருக்குது, இல்லைனா பெஸ்டிசைட் இருக்குன்னா திருப்பி தண்ணியில் அது போட வேண்டாம். அது டெஸ்ட் பண்ணுறதுக்கும் அது உபயோகமாக இருக்கும். இந்த மாதிரி பல சிந்தனைகள் இருக்குது. அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். பார்ப்போம், காலத்தின் வெள்ளத்தில் நம்ம எங்கே அடிச்சுக்கிறோம். உங்களோட விஷன்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடல் போல். அதனால் டெஃபினட்டாக உங்களோட விஷஸ் எல்லாமே கம்மிங் இயர்ஸில் ஃபுல்ஃபில் ஆகணும்னு சொல்லிட்டு ஐ விஷ் யூ சார். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் தி ஷோ. Thank you so much, sir. Thank you. Thank you. Bye.